بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளின் இஸ்லாம் உடன்பிறப்புகள், அல்ஹம்துலில்லாஹ் இறையருளால் தொடர்ச்சியாக நாம் முழு குர்ஆனோட தஃசீரை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். குறிப்பாக இப்போ நம்ம சூரத்து நிசால நிறைய சட்டத்திட்டங்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அது குறிப்பாக கடந்த பக்கங்களில் நிறைய விளக்கங்கள், நீண்ட நீண்ட விளக்கங்களை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. 84வது பக்கத்துலேயும் நமது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான தயமம் சம்மந்தப்பட்ட, குளிப்பு கடமை சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இடம்பெற இருக்குது. அது எல்லாத்தையுமே விரிவாக தெரிஞ்சுக்குவோம். சென்ற பக்கத்தும் 83 4 செய்திகளை தந்தது. 83 கணவன் மனைவி பிரிய நேர்ந்தால் எப்படி 2 வீட்டிலிருந்து நடுவர்களை அழைத்து எப்படி அதை சமரசத்துக்கு முற்படணும்னு பார்த்தோம். 83 பார்த்தோம், அல்லாஹ்வை வணங்குங்கள், பிறரின் கடமைகளை பேணுகள் சொல்லி ஒரு லிஸ்ட்டே வந்தது. 10 அல்லாவோட சேர்த்து 10 பேரை நம்ம அவர்களுக்கான கடமை செய்ய கடமைப்பட்டிருக்கோம். ஹைர் 83 நம்ம பார்த்தோம், கஞ்சத்தனம் மற்றும் முகஸ்துதி இதை எல்லாத்தெல்லாம் ஒரு ஒரு அற்ப குணமாக சொல்லி காட்டுறான். கடைசி 83 பார்த்தோம், அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான் என்ற அந்த வசனத்தின் பின்னணியில் சில விளக்கங்களை பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். ரைட், அதை தொடர்ந்து இப்போ 84th பேஜ் 84வது பக்கத்து 4 செய்திகளை தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ப மறுப்பவர்களின் விருப்பம், அதாவது இறைவனை ஏற்க மறுப்பவர்களுடைய விருப்பம் என்ன என்பதை பற்றி அல்லதெல்லாம் சொல்லி காட்டுறான். இது 84A. 84Bயில் தொழக்கூடாது 2 நபர்கள் என்று அல்லாஹ் 2 பேர் தொழக்கூடாதுன்னு சொல்கிறான். அது யாரை சொல்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவோம். இதில் பின்னணி முக்கியமான சம்பவங்கள்லாம் இருக்குது, சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் இருக்குது, தெரிஞ்சுப்போம். 84Cயில் தெரிஞ்சுக்க போகிறது எப்பொழுதெல்லாம் தயமம் செய்யலாம், தயமம் எப்போ கடமையாக்கப்பட்டது, மாஷா அதன் பின்னணி நிறைய விளக்கங்கள், சம்பவங்கள், யாருக்கெல்லாம் தயமம் கூடும், தயமம் செய்த தருணங்கள், சாபாக்கள் செய்த தருணங்கள், நிறைய விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து 84Dயில் சில யூதர்களின் செயலும் அவர்களுடைய கூற்றும் என்னவாக இருந்தது என்று அல்லாஹ் சொல்லக்கூடியது கடைசியாக வருது. அதில் ரொம்ப சுருக்கமான விஷயங்கள் தான் வருது. இந்த B and C, இந்த பாயிண்ட் 84B and Cயில் நிறைய விளக்கங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற வசனங்கள் 5 வசனம் நினைக்கிறேன். 1 2 3 4 5 ஆமாம், 5 வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். يومئذ يود الذين كفروا وعصوا الرسول لو تسوى بهم الأرض ولا يكتمون الله حديثا. நம்ப மறுப்பவர்களின் விருப்பம், இறைவனை ஏற்க மறுப்பவர்கள் என்ன விருப்பப்படுவாங்க, என்ன ஆசைப்படுவாங்க, ஏங்குவாங்க அப்படிங்கிற அவங்களுடைய ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது. யௌமஇதின் அந்நாளில், அதாவது 41வது வசனத்தில், சென்ற பக்கத்தினுடைய கடைசி வசனத்திலே மறுமை பற்றி வந்தது. அல்லாஹ் ஒவ்வொரு கூட்டத்தையும் அவர்களுடைய சாட்சியாளரோடு அழைத்து உண்மை எல்லாருக்கும் சாட்சியாளர் அழைக்கும் போது அது எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம். இதை இப்னு மஸ்ஊத் அவங்கள ஆரம்பத்திலேருந்து ஓத வச்சு கேட்டு ரசூல்லா கண்ணீர் வடிச்சாங்கிற வசனத்தோடு பார்த்து முடித்தோமா. அடுத்து அந்த மறுமை பற்றியான செய்தி அப்படி 42வது வசனத்தில் இங்கே தொடருது. யௌமஇதின் அந்நாளில், அந்த மறுமை நாளில், எவத்துல்லதீன கஃபர் இறை நிராகரிப்பாளர்கள் விரும்புவார்கள், ஆசைப்படுவார்கள், வாசவ ரசூல் இறை தூதருக்கு மாறு செய்தவர்கள், அல்லதீன கஃபருனா இறை நிராகரிப்பாளர்கள், அல்லதீன அசவர் ரசூல் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்தவர்கள். அசாயாசி மாறு செய்தான், அசவு தாவுமர் அசவு அசவுர் ரசூல் இறை தூதருக்கு மாறு செய்த அல்லாஹ்வை நிராகரித்த அந்த காஃபிர்கள் அவர்கள் ஆசைப்படுவாங்க என்னவென்று, லவ் துசவ்வா சமமாக்கப்பட வேண்டும். சவ்வா இசவ்வி சமமாக்கினான், அது மஜ்ஹூலாக வந்திருக்குது. துசவ்வா சமமாக்கப்பட வேண்டும், பிஹிம் அவர்களோடு, அதாவது பூமியோடு அவர்கள் சமமாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். விளக்கம் சொல்கிறேன், புரியும். வல எக்துமுன் அல்லாஹ் ஹதீஸ், அல்லா இடத்தில் எந்த செய்தியும் அவர்கள் மறைக்க மாட்டார்கள், மறைக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். நாளை மறுமையில் இதில் 2 விஷயம் சொல்கிறான். அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள், ரசூல்லா மாறு செஞ்சவங்க பூமி தங்களை சமமாக்கி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க. அல்லாட்ட எதையும் அவங்களால மறைக்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். இவ்வாறு அல்லாஹ்வை நிராகரித்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்தவர்கள் பூமி தங்களை ஜீர்ணித்து விட வேண்டுமே, அப்போ விழுங்கி தங்களை சமமாக ஜீர்ணிச்சிருக்க வேண்டுமே அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு விஷயத்தையும் மறைத்துவிட முடியாது. விளக்கம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்லப்போனால், ஒரு நபர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட இந்த வசனம் ஒரு குழப்பத்தை தருது அப்படின்னு சொல்லுவார். ஒரு நபர், அவர் பேர் இடம் பெறலை, ரெண்டு விதமாக அந்த செய்தி இப்னு கஸீர் சொல்கிறாங்க. நான் சுருக்கமாக விஷயத்துக்கு வர்றேன். அவர் குர்ஆனுடைய ஒரு சில வசனங்கள் நமக்கு முரண்பாடாக தெரியுதே,
அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அந்த சொல்லக்கூடிய தோரணையே வந்து ஒரு பக்குவமான தோரணையாக இருக்காது. அப்போ இப்னு அப்பாஸ் கேட்பாங்க, என்ன குரானில் சந்தேகமா என்று சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து இதில் குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். என்ன உங்களுக்கு குழப்பம் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களை விடையா குரான் வசனங்களுக்கு விளக்க சொல்ல முடியும். எல்லா வசனங்களுக்கான ஆழ்ந்த கருத்து, அதனுடைய என்ன சொல்கிறது முழுமையான கருத்தும் விளக்கம் இப்னு அப்பாஸ் தெரியும். அப்போ நான் சொல்கிறேன் அப்படிங்கும் போது அவர் சொல்லுவார், இந்த வசனம் இருக்குல்ல, இந்த வசனம் வந்து என்ன சொல்லுது, எதையுமே மறைக்க முடியாது என்பதாக சொல்லுது. ஆனால் வந்து நாளை மறுமையில் பொய் சொல்லுவாங்கன்னு வரதானே செய்யுது. அல்லாஹ் இடத்துல வந்து நாங்கள் அதாவது செய்யாததை செய்ததாகவும் செய்ததை செய்யாததாகவும் அவங்க பொய் சொல்லுவாங்கன்னு வரதான் செய்யுது சில செய்திகள். அதனால் அவங்களுடைய நாவுகளுக்கு பூட்டிடப்படும் வரதானே செய்யுது. அப்போது இங்கே பாருங்க, வல்லா எக்துமுனல்லா ஹதீஸா, அல்லாஹ் இடத்துல எந்த செய்தியும் அவங்க மறைக்க மாட்டாங்கன்னு வருது. அப்போ மறைப்பாங்களா மறைக்க மாட்டாங்களா, மாற்றி பேசுவாங்களா பேச மாட்டாங்களா, என்ன இது முரண்படுது அப்படின்னு சொல்லும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இது முத்தஷாபிஹுல் குரான், குரானுடைய சில வசனங்கள் வேறு சில வசனங்களோடு முரண்படுவதை போன்று தென்படும், அப்படி தோன்றும், அல்லது குழப்பத்தை ஏற்படுத்துவதை போன்று தோன்றும். அப்படியும் குரானுடைய சில வசனங்கள் இருக்குது. சூரா ஆல் இம்ரானுடைய 7வது வசனத்தில் இதனுடைய விளக்கத்தை விரிவாக பார்த்தோம். முத்தஷாபிஹுல் குரான், குரானோட வசனங்களில் தெளிவான குழப்பம் தராத வசனங்கள் இருக்குது, அதே மாதிரி முத்தஷாபியான வசனங்கள் இருக்குது. கோணல் உள்ளவர்கள் முத்தஷாபியான வசனத்தை தேடி வழிகேட்டில் போயிடுவாங்கன்னு சொல்லி ஆல் இம்ரானுடைய 7 நம்ம பார்த்தோம்ல. இது முத்தஷாபியான வசனம் தான். எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, அதுக்கு விளக்கம் சொல்லும்போது நல்லா கேட்டுக்க. இப்னு அப்பாஸ் அந்த அவர்கிட்ட சொல்கிறாங்க, நீ நல்லா கேட்டுக்க, அல்லது யார் ஒன்று அனுப்பி இப்னு அப்பாஸ் இந்த கேள்வியை கேட்டு அவரை குழப்பிட்டு வா, அல்லது அவர் என்ன சொல்கிறாங்க அதை பார்த்துடுவான்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அந்த சஹாக்கள், அந்த நண்பர்கள்ட்டையும் போய் இப்னு அப்பாஸ் இதுக்கு இப்படி விளக்கம் தந்தார்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறாங்க, அதாவது வல்லாஹி மா குன்னா முஷ்ரிகீன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கன்னு குரானில் வருது. வேறு சில இடத்துல வருது, வல்லாஹி ரப்பினா மா குன்னா முஷ்ரிக், இறைவனே நாங்கள் முஷ்ரிக்குங்களாக இருக்கவில்லை, நாங்கள் ஷிர்க்கு செய்யவில்லை என்று அவர்கள் கூறுவார்கள். குரான் வேறு இடத்துல வருது. அதாவது ஷிர்க்கு செய்தவர்களுக்கு நிரந்தர நரகம் என்று அறிவிக்கப்பட்டு நரகத்தில் தூக்கி வீசப்படக்கூடிய நிலைமை வரும்போது சில முஷ்ரிக்கீங்கள் இணை வைப்பார்கள் சொல்லுவாங்க, நாங்கள் ஷிர்க்கே செய்யல, நாங்கள் ஈமானியர்களாக முஸ்லீம்களாக வாழ்ந்தோன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அப்படியே சொல்லுவாங்கன்னு குரான் சொல்லுது. இந்த இடத்துல எதையும் எல்லா இடத்துல மறைக்க முடியாதுன்னு சொல்லுது, சொல்லி காட்டுறான். அந்த வசனம் இப்படியும் இடம்பெறுது. இப்போ இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறாங்க, இப்படி நரகத்துக்கு போகக்கூடிய நிலைமையை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் முஷ்ரிக்குகள் இல்லை என்று முதல் கட்டத்தில் அவர்கள் பொய்யுரைப்பார்கள். அப்போ தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய நாவுக்கு பூட்டிடுவான். அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது என்று அதில் சொல்லி காட்டுறான். இன்றைய தினம் அவர்களுடைய நாவுகளுக்கு பூட்டிடப்படும், கரங்கள் பேசும், கால்கள் அவர்கள் செய்ததற்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று அதில் சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் அவங்களால அல்லா இடத்துல எந்த பொய்யும் சொல்ல முடியாது, அல்லா இடத்துல எந்த செய்தியும் மறைக்க முடியாதுங்கிற நிலைக்கு அடுத்த கட்டத்துக்கு அவங்க ஆளாவாங்க. அதனால எந்த வசனம் எந்த வசனத்துக்கு முரண்படலை. அது இறை மறுப்பாளர்களுடைய ஆரம்ப நிலை, மறுமையினுடைய ஒரு கட்ட முதல் நிலை. அது அடுத்த நிலை இந்த நிலை என்று அவங்க விளக்கம் சொல்லி அனுப்பி வைக்கிறேன். இது தஃப்சீர் தபரிலையும் மாஷா அல்லாஹ் இடம் பெற்றிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த விளக்கத்தை சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு முரண்பாடும் குரானில் கிடையாது, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சுட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், இது அதனுடைய விளக்கம். ஓகே, அடுத்தது முக்கியமான வசனம். நான் சொன்ன மாதிரி பிசியில் தான் நிறைய விளக்கங்கள் இருக்குது. தொழக்கூடாத இரு நபர்கள் யார் அந்த ரெண்டு பேர் தெரிஞ்சுக்குவோமா? ஐடிஃபோபியில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத வஅன்தும் சுகாரா ஹத்தா தஅலமூ மா தகூலூன வலா ஜுனுபன் இல்லா ஆபிரி சபீலின் ஹத்தா தக்தஸிலூ. இது வரைக்கும் வந்து ஒரு பாயிண்டராக வருது. ஆனால் இதிலே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வசனம் தொடருது. அதை நம்ம 84C தெரிஞ்சுக்குவோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, முஃமின்களே, இறை விசுவாசிகளே, நம்பிக்கையாளர்களே, ஓ those who have believed, லா தக்ரபுஸ் ஸலா, தொழுகைக்கு நீங்கள் நெருங்காதீர்கள். ஈமானியர்களே, தொழுகையின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள். தொழுகைக்கு வாருங்கள் தானே பாங்கில் சொல்லப்படும். ஹய்ய அலல் ஸலா ஹய்ய அலல் ஃபலாஹ். இது என்ன தொழுகைக்கு நெருங்காதீங்க? யாரை பார்த்து சொல்கிறான்? வஅன்தும் சுகாரா, நீங்கள் போதை ஏறியவர்களாக, அதாவது போதை நிலையில் இருக்கும்போது, மது பருகி நீங்கள் போதை நிலையில் இருக்கும் பொழுது, ஹத்தா தஅலமூ மா தகூலூ, நீங்கள் எதை கூறுகிறீர்கள் என்பதை நீங்கள் அறியும் வரை, அப்படின்னா தெரிகிற வரைக்கும், என்ன பேசுகிறீங்கிறது உங்களுக்கே புரிகிற வரைக்கும், நீங்கள் உளர்றீங்களா இல்லை தெளிவாக பேசுகிறீங்களா, நிதானிச்சு பேசுகிறீங்களா அப்படிங்கிற நிதான நிலையை நீங்கள் அடையும் வரை. அந்த நிதான நிலை அடைகிறதுனா என்ன? நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு புரியுது. ஏன்னா புரியாத மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கு, இல்லை அவர் போதையில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இடத்துல சொல்கிறேன். ஹத்தா தஅலமூ மா தகூலூன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத நீங்கள் புரிகிற வரைக்கும், போதை நிலையில் இருக்கிற வரைக்கும்
தொழுகையின் பக்கம், ஹத்தா என்றால் அது வரையும் அர்த்தம். அது வரைக்கும் நீங்கள் தொழுகை பக்கம் பள்ளிவாசல் பக்கம் வந்துடாதீங்க, நெருங்காதீங்கன்னு அல்லா தஆலா இதை வந்து தடுக்கிறான். அப்போது போதையில் இருக்கிறவர் தொழக்கூடாத இரு நபர்களும், முதல் நபர் போதையில் இருக்கிறவர். வலா ஜுனுபன் முழுக்காளிகளாக, அதாவது இது ஒரு தமிழ் வார்த்தையில் முழுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது குளிப்பு கடமையான நிலையில். வலா ஜுனுபன் அதாவது குளிப்பு கடமையான நிலையிலும் தொழுகைக்கு நெருங்காதீங்க, அப்படி தானே? அதாவது குளிப்பு கடமையான ஹத்தா தகுதசில் குளிக்கிற வரைக்கும். அப்போது குளிப்பு கடமை உள்ளவர்கள் ஹத்தா தகுதசில் குளிக்கிற வரைக்கும், போதையில் இருக்கிறவங்க போதை தெளிகிற வரைக்கும் தொழுகைக்கு நெருங்க வேண்டாம்னு 2 நபர்கள் அல்லது தடுக்கிறான். என் நடுவில் ஒன்று விட்ட மாதிரி இருக்குமே, என்னன்னா இல்லை ஆபிரி சபிலின், அதாவது பயணிகளாகவே தவிர. பயணி என்பது ஒரு பொருள், கடந்து செல்பவர்கள் என்றும் பொருள். அப்போ பள்ளிவாசலை கடந்து போகிறவங்களா இருந்தால், ஏன்னா தொழுகைக்கு நெருங்காதீங்கன்னா பள்ளிக்கு நெருங்காதீங்கன்னு தான் அர்த்தம், ஓகேங்களா? அப்போ பள்ளிவாசலை கடந்து போகக்கூடிய ஒரு நிலைமை வருது அப்படின்னா, கடந்து போகிறவர் குளிப்பு கடமையாக இருந்தாலும் கடந்து ஓடிடலாம், விறுவிறுன்னு கடந்து போயிடலாம். அந்த விதிவிலக்கு எல்லாத்துல சொல்லிக்கிறான். பள்ளிவாசலுக்கு தொழுவுதான் வரக்கூடாது. பள்ளிவாசல் வழியாக ஒரு கேட்டில் நுழைஞ்சு அந்த கேட் வழியாக நடந்து போகிறாரு, அந்த மாதிரி தான் ரசூலுல்லாஹ் காலத்துலாம் அப்படி வீடுகள் பள்ளியெல்லாம் ஒன்றோட ஒன்றாக தான் ஒட்டி தான் இருந்தது. அப்போ அப்படி பூந்து போகிற மாதிரியான சூழ்நிலை வரும், பள்ளிக்குள்ளே நுழைஞ்சு போகிற மாதிரியான சூழ்நிலை வரும், தொழில்கூடிய இடத்த கடந்து போகிற மாதிரியான சூழ்நிலை வரும். அப்போ அந்த விதிவிலக்கு காலத்தில் சொல்லிடுறான். ஏதோ கடந்து போகிறவர்களாக தவிர, ஒரு பயணிகளாக அப்படி பயணமாக அப்படி கடந்து போகிறவர்களை தவிர குளிக்காத வரைக்கும் நீங்கள் குளிப்பு கடமையோட தொழுகைக்கு நெருங்கக்கூடாது, போதையில் இருக்கிறவங்க போதை தெரிகிற வரைக்கும் தொழுகைக்கு நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் கூறுவது இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியாதவர் நீங்கள் போதையில் இருக்கும் சமயத்தில் தொழுகைக்கு செல்லாதீர்கள். தவிர நீங்கள் முழுக்காயிருந்தால், குளிப்பு கடமையாக இருந்தால் குளிக்கும் வரையிலும் தொழுகைக்கு செல்லாதீர்கள், ஆயினும் பிரயாணத்தில் இருந்தாலே தவிர. அது ஒரு பொதுவான ஒரு விதிவிலக்கு. சரி, இது ஒன்றுக்குமே விளக்கு இருக்குது, சொல்லிடுறேன். நம்ம ஆல்ரெடி சூரா பக்ரால வயசானவனுக்கு அனில் ஹம்ரி வல் மைசிர், சூதாட்டத்தையும் மதியம் பற்றி கேட்குறாங்க. அதில் நன்மை இருக்குது, தீமை இருக்குது, தீமை தான் அதிகம்னு அல்லாஹ் தஆலா சொன்னோம். அது முதல் கட்டம் நம்ம சொன்னோம். சூரா பக்ராவில் இறக்கப்பட்டது மதுவை பற்றி, மதுவை விட்டு சற்று தூரமாக்கக்கூடிய நிலைமையில் அல்லாஹ் தஆலா ஒரு சட்டத்தை போட்டான். மதுவை நீங்கள் விலகிக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா முழு மது விலக்கு சட்டத்தை கொண்டு வராட்டாலும் மதுவை விட்டு விலகி கொள்ளுங்கள்ங்கிற ஒரு ஆரம்ப கட்டத்தில் அதை இறைவனுக்கு விருப்பம் இல்லாததுங்கிற ஒரு தருவியாக கொடுத்துருந்தான். அடுத்து சூரா நிசாவோட இந்த வசனம் இறங்கியது. இந்த வசனம் ஒரு பின்னணியோடு இறங்கியது. இது இறங்கினதுக்கு அப்புறமும் முழுமையாக மது விலக்கு ஏற்படுத்தப்படல. நான் ஆல்ரெடி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சூரா மாயிதாவினுடைய 90-91 அடுத்த சூறா இருக்குல்ல, 5வது சூறா, அதனுடைய 90-91வது சூறா வசனம் இறங்கினதுக்கு அப்புறம் தான் முழுமையாக மது ஹராமாக்கப்பட்டது. இது நம்ம உமர் ரலியல்லாஹு சம்பவத்தோட ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். மது விஷயத்தில் எங்களுக்கு தெளிவான ஒரு சட்டத்தை தாயா அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு துவா செய்ய முதல் வசனம் இறங்குனுச்சு. சூரா பக்ராவுடைய அந்த வசனம் இங்கே இறங்குச்சு. ஞாபகம் பக்ராவோட 219 இறங்குனுச்சு. 2:219 இறங்குனுச்சு. அதுக்கப்புறம் துவா செஞ்சாங்க, அல்லாஹ் பய்யின் லனா ஃபில் ஹம்ரி பய்யான ஷாஃபி, எல்லாம் இன்னும் தெளிவான முழுமையான ஒரு தீர்ப்பை மது விஷயத்தில் தாயா அல்லாஹ் அவங்க துவா செய்ய தான் இந்த வசனம் இறங்குனுச்சு. அதாவது போதையில் நீங்கள் பள்ளிக்கு வர வேணான்னு. அப்போ போதையில் மட்டும் தான் நல்லா தடுத்துருக்காங்க, முழுமையாக தடுக்கலைங்கிற எண்ணத்தோட திரும்பவும் அதே துவா செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் மாயிதாவுடைய வசனம் இறங்குனுச்சு. ஆனால் இதெல்லாம் அடுத்தடுத்த நாளில் கிடையாது, பல காலகட்டத்துக்கு பிறகு இது படிப்படியாக ஹராமாக்கப்பட்டுச்சு. எனிவே இந்த பர்டிகுலர் வசனத்தின் பின்னணியில் சம்பவம் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, ஒரு சம்பவம் இருக்குது. என்னன்னா, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு இருக்காங்கல்ல, யார்? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு நல்ல ஒரு செல்வந்தரான ஒரு சஹாபி, பணக்கார சஹாபி, ஓகேங்களா, மால்தார் சஹாபி. அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு விருந்து வச்சாங்க. அதாவது மது ஹராமாக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த வசனம் இறங்கும் போது, ஓகேங்களா, பக்ராவுடைய வசனம் மட்டும் தான் இறங்கியிருக்கு. மது முற்றிலும் ஹராமாக்கப்படல. அது அல்லாஹ் தஆலா தவிர்க்க மட்டும்தான் சொல்லியிருக்கிறான். அதனால் அதிகம் குடிச்சிட்டு இருந்தவங்க அப்பப்போ ஏதாவது என்ன சொல்கிறது, ரேராக குடிக்க ஆரம்பித்தாங்க. அதிகமாக மதுவிலேயே போதையில் இருந்தவங்க கொஞ்சம் குறைச்சிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. அந்த கட்டம் அப்படியேப்பட்ட அந்த ஒரு காலகட்டத்தில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு வச்ச அந்த விருந்தில் மதுவும் பரிமாறப்பட்டது. சரிங்களா, அரபுகள்கிட்ட மதுங்கிறது சர்வசாதாரணம், இன்னும் இஸ்லாம் இது ஹராமாக்கல. அந்த கண்ணோட்டத்தோட பாருங்கள், மது பரிமாறப்பட்டது, மது குடித்தாங்க. அந்த ஆரோக்கியமான வீட்டில் செய்யக்கூடிய அந்த மது, அதை குடித்தாங்க. இதை சொல்கிறாங்க, அலி ரலியல்லாஹு இந்த செய்தியை சொல்கிறாங்க, இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. தஃப்சீர் இப்னு அபி ஹாத்திமில் இது இருக்குது. ஈவன் திருமிதிங்கிற ஹதீஸ் நூல்லையும் இருக்குது. திருமிதியில் நீங்கள் 3026வது ஹதீஸாகவும் இதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் தொழுவு நேரம் வந்துருச்சு. தொழுவு நேரம் வந்தால் ஒரு ஆளை கொண்டு போய் முற்படுத்தினாங்க, ஒருத்தரை கொண்டு போய் முன்னிறுத்தினாங்கன்னு வருது. யார் பேருன்னு வரல, ரஜுலன் ஒரு நபரை, ஃபுலானன் ஒரு நபரை கொண்டு போய் இமாமன்ட்டு தொழுகைக்கு சொல்லிட்டாங்க. அப்போது ஃபகரா பிலாஹில் காஃபிரூன், அந்த இமாம் என்ன செஞ்சார், சூரத்துல் காஃபிரூனை ஓதுனார். சூரத்துல் காஃபிர் ஒரு வேளை மக்ரிப் தொழுகையாக இருக்கலாம், ஒரு சுருக்கமான சூறா ஓதக்கூடியது. அப்போ அதை ஓதும் போது லா அபுது மா தஅபுதுன்னு பதிலாக மா அபுது மா தஅபுதுன்னு ஓதிட்டார். இதில் ஒரு அர்த்தம் மாறிடுச்சு.
வலா அன்தும் ஆபிதுன மா அஅபுது சொல்றது பதிலா வனஹ்னு நஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன் நல்லா வகி இறக்கி இருக்க இவங்க நீங்கள் வணங்குபவற்றை தான் நானும் வணங்குவேன்னு ஓதிட்டாங்க. வனஹ்னு நஅபுது மா தஅபுதூன், நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதை நான் வணங்குகிறேன். ஐ டு நாட் வர்ஷிப் வாட் யூ வர்ஷிப்க்கு வி வர்ஷிப் வாட் யூ வர்ஷிப் அப்படிங்கிற மீனிங்கில் நீங்கள் வணங்குறது தான் நாங்களும் வணங்குறோம்னு சொல்லி வார்த்தை தடம் பொருண்டுருச்சு. போதை என்ன செஞ்சிருச்சு, இப்படி போதை வச்சிருச்சு. ஃபன்சல் அல்லாஹ் தஆலா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, இந்த தவறு நிகழ்ந்தவுடன் அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குனா, முஸ்லீம்களே மூமின்களே இந்த போதையில் தொழுகைக்கு வர வேலை வச்சுக்காதீங்க, போதையின் போது தொழுகின் பக்கம் நெருங்காதீங்கன்னு அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குனா, அதோட தொழுகைக்கு போதையோடு வரக்கூடாது அப்படிங்கிற சட்டம் நிறுவப்பட்டதுங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் சில செய்திகளில் அது யார் அந்த ஃபுலான், இந்த வேலையை பார்த்தது யார் அப்படின்னு தேடி பார்க்க ஒரு ரிவாயத்தில் அது அலி ரலியல்லாஹு அன்ஹுனே வருது. இந்த செய்தி அறிவிக்கிறாங்கல்ல இந்த அறிவிப்பாளர், அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் தொழு வச்சாங்க, அவங்களுக்கு தான் அந்த தவறு வந்துச்சுன்னு வருது. இன்னொரு செய்தியில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தான் தொழு வச்சாங்கன்னு வருது. ஏன்னா அவங்க வீட்டு விருந்து. ஏன்னா இவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹும் சரி, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சரி, கல்வியிலும் தேர்ந்தவர்கள், அதனால நல்ல காரிகளும் கூட. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தொழு வச்சாங்க, அவங்க பார்த்த வேலை தான் இது அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்போ வரைக்கும் அது ஹராமாக்கப்படல. இப்படிலாம் தவறுகள் நடக்க அது மூலியமா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த இது நம்மளுக்கு ஒரு சாதாரண ஒரு சம்பவமாக அது நம்மளுக்கு இருக்குது. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நடுங்கி போயிட்டாங்க, இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க நடுங்கக்கூடிய நிலைமை வந்தது. அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது குற்றம் இல்லாமல் ஆக்கி, இனிமேல் நீங்கள் போதை நிலைமையில் நீங்கள் தொழுகைக்கு வராதிங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தொழுகைக்கு முன்னாடி வரைக்கும் மது பருகக்கூடிய பழக்கத்தை கைவிட்டுட்டாங்க சஹாபாக்கள். ஏன்னா போதை தெரியாதே. அப்போ ரொம்ப நேரம் கேப் இருந்தால் தான் ஒரு தேவைக்காக கூட என்ன செய்வாங்க, அவங்க மது குடிப்பாங்க. இல்லாட்டி கூட அதை அப்படி தவிர்த்துக்கிறாங்க. போதை தெரியாட்டி நம்ம போய் ரசூலோட தொழ முடியாது, இல்லை தொழுகை நேரத்தை தொழ முடியாதுன்னு சொல்லி அப்படி அல்லாஹ் தஆலா படிப்படியாக, ஏன்னா ரத்தத்தில் ஊர்ன பழக்கமாக அது ஆயிடுச்சு. இல்லை காலங்காலமாக சம்பிரதாயமாக பரம்பரையாக குடி அப்படிங்கிறது அவங்களிடத்துல குடிகொண்டு இருந்தது. சரிங்களா? அதனால் அப்படி அல்லாஹ் தஆலா அது தர்பியா செகண்ட் ஸ்டெப்பில் இப்படி கொண்டு வந்தால், அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் அப்படியே அவங்களால விற்ற முடியுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் சூரா மாயிதாவுடைய 90, 91 இறங்கி முற்றிலுமாக மது ஹராமாக்கப்பட்டது. இன்தஹைனா நிறுத்திக்கிட்டோம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அதுக்கப்புறம் யாருமே குடிக்கலை. ஓகே தானே? அப்புறம் இந்த விஷயத்தை வச்சு மாஷா அல்லாஹ் இன்னும் ஒரு ஹதீஸும் இருக்குது. நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியாத வரைக்கும் நீங்கள் தொழுகைக்கு வராதிங்கிறத வச்சு ரசூலுல்லாஹ் ஒரு சட்டம் சொல்கிறாங்க. ஆனால் சிலதில் அறிவிக்கிறாங்க இந்த செய்தியை. இதா நாயசாஹதுக்கும் வஹு யுஸல்லி, நீங்கள் தொழுதுட்டு இருக்கும்போது ஒருவருக்கு தூக்கம் வந்தால், தொழுதுட்டு இருக்கும்போது எப்போ தூக்கம் வரும்? பொதுவாக இது தஹஜ்ஜத் தொழுகையில் இரவு தொழுகையில் தான் வரும். சரிங்களா? அதுதான் ரசூலுல்லாஹ் கிட்டத்தட்ட சொல்ல வர்றாங்கிறது தான் புரிதல். அப்போ தஹஜ்ஜத் தொழுகை, கியாமுல் லைல் போன்ற தொழுகை நம்ம இரவில் எந்திரிச்சு தொழுதுட்டு இருக்கும்போது தூக்கம் வந்துருச்சுன்னா ஃபல்யுத்திம்ம ஹத்தா யஅலம மா யகூல், அவர் தொழுகையை நிறுத்திவிட்டு அவர் சென்று தூங்கிக் கொள்ளட்டும், அவர் தெளியும் வரை, அவருக்கு நிதானம் வர்ற வரைக்கும் அவர் போய் தூங்கிக்கிறட்டும்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஈவன் புகாரில் இந்த ஹதீஸ் வருது, 213வது ஹதீஸா இதை பார்க்க முடியும். இன்னொரு செய்தியில் எந்த அளவுக்கு இது சொல்லப்படுதுன்னா, ஃபலஅல்லஹு யذهب يستغفر يصيب نفسه, அவர் இஸ்திக்ஃபார் செய்யலாம் நினச்சிக்கிட்டு துவா ஓதுறது போல தனக்கு தன்மையில் அவர் லானத்தை கூட சொல்லிக்கலாம். யாரில் மண்ணின்னு சொல்கிறதுக்கு தூக்கத்தில் யாரில் நான் மன்னிச்சிடறதுன்னு சொன்னால் வாய்ப்பு இருக்குது தானே. ஒரு லா கூட்டுறதுனால, குறையிறதுனால, ஒரு எழுத்தை விடுறதுனால, மாற்றிறதுனால, ஹரக்கத்து மாறுறதுனால இப்படி தலைகளாக அர்த்தம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நடந்துச்சுல லா இது அந்த இடத்துல லா மாவா மாறுச்சுல, அந்த மாதிரி தனக்கு துவா செய்யறதுக்கு பதிலாக தனக்கு பத்துவா செஞ்சுக்கிட்டு ஒருத்தர் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதுக்காக அல்லாஹ் அவர் அழிச்சிட போகிறதில்லை. இருந்தாலும் ஒரு அர்த்தமற்ற செயலில் இது இபாதத்துங்கிறது ஒரு சிந்தனையோடு, ஒரு புத்துணர்ச்சியோட, ஒரு உணர்வோட, ஒரு புரிதலோட இறைவனிடத்தில் இறைஞ்சக்கூடியது. அதில் இப்படி மாற்றி தூக்கத்தில் உளறிடக்கூடாதுங்கிறதுக்காக தூக்கம் வந்தால் அப்படியே போகட்டும் அப்படின்னா சுருக்கமாக ஒரு தொழுகை முடிச்சுட்டு சலாம் கொடுத்துட்டு போட்டுன்னு அர்த்தம். இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்க அவர் அப்படியே முடிச்சுட்டு போனாலும் தப்பு இல்லை. நஃபிலை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை இஷா தொழுகையுமே கூட ஒருத்தர் ரொம்ப தாமதமாக தகுந்த காரணத்துக்காக தாமதமாக தொழுகிறாரு, அவருக்கு ரொம்ப தூக்கம் மிகச்சிருச்சு, அல்லது ரொம்ப இரவெல்லாம் விழித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து, வேலையில் இருந்து, சிரமத்தில் இருந்து சுபு தொழுகிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப தூக்கம் மேய்க்கு தனியாக தொழுகிறாங்கன்னு வச்சுக்கிறோமே, அவங்க விரைவாக டக்குன்னு தொழுகி முடிச்சுக்கலாம். அவங்க நீண்ட நேரம் ஓதுனுங்கிறது கிடையாது. இஸ்லாம் என்பது எளிமையான மார்க்கம். அந்த ஐபிஎல்ல தூக்கம் மிகச்சா நீங்கள் உளறி சிரமப்பட்டு தொழுவ தேவையில்லைன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, இப்போது அடுத்த இடத்துக்கு வரேன். தொழுகை மேட்ரு முடிஞ்சு. போதை நேரத்தில் தொழுகைக்கு வரக்கூடாது. அந்த போதைங்கிறது இன்றைக்கி எதுக்கு பிறந்தும் தூக்க கலக்கத்தில் நம்ம தொழுவ தேவையில்லை. அதே மாதிரி பசியில் கூட ரசூலுல்லாஹ் தொழுவ வேணும்னு சொல்லியிருக்காங்க. பசி இருந்து சாப்பாடு தயாராக இருந்தால் பசியோட தொழுவாதீங்க. அதே மாதிரி மனஜலம் கறிக்க வேண்டிய நிலைமையில் நீங்கள் அர்ஜென்ட்டாக இருந்தால் அதை அடக்கிக்கிட்டு தொழுகாதீங்க, அதை முடிச்சுட்டு வந்து தொழுகுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஜமாத் போனாலுமே தப்பு கிடையாது. சரி, ஆனால் எப்போவுமே அந்த மாதிரி நம்ம பழகிக்க கூடாது, நம்ம தர்த்தீப் பண்ணிக்கணுங்கிறது இங்கே புரிஞ்சுக்கணும். ஃபைன், அது முடிஞ்சு.
ரெண்டாவது, குளிப்பு கடமையான நிலைமையில குளிக்காமல் தொழுவாதீங்கிறான். இது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இல்லை ஆபிர் சபீலின் வழிபோக்கர்களாக தவிர, பயணிகளாக தவிர, பாதையை கடந்து செல்லக்கூடிய அந்த நிலையிலே தவிர நல்லா சொல்கிறான். இது இறங்குனதுக்கு ஒரு சின்ன பின்னணி இருக்கிறதா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. என்னது அப்படின்னா, அன்சாரிகளுடைய நிறைய பேருடைய வீடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி இருக்குல்ல, மஸ்ஜித் நபியை ஒட்டி தான் அவங்க வாசல் இருக்கும். பள்ளிக்குள்ளே நுழைஞ்சு அவங்க வீட்டுக்கு போகணுங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஓகேயா? அப்படி இருக்கும் பொழுது பள்ளி நீங்கள் நெருங்காதீங்கிறது, தொழுகை நெருங்காதீங்கிறது, பள்ளியை நெருங்காதீங்கிறது தான் புரிதல். லா தகரபு ஸலானா, தொழுகையை ஃபிசிக்கலாக நம்ம நெருங்காமல் எப்படி இருக்க முடியும்? பள்ளியை நெருங்காதீங்கன்னு அர்த்தம். போதையில் நீ பள்ளிக்கே வராத, தொழுகைக்கு வராதுன்னு அர்த்தம். குளிப்பு கடமை நிலைமையில் பள்ளிக்கு வராது, தொழுகைக்கு வராதுங்கிறது தான் ஒன்று சேர்ந்து தான் அது பொருள். அதில் ஒன்றும் பெரிய மாற்று கருத்துலாம் கிடையாது. அப்போது இது சிலருக்கு சிரமமாக இருந்தது. குளிப்பு கடமையான நிலைமையில் ஒரு சூழ்நிலைக்காக இப்படி வந்துட்டு போக முடியல. ஏன்னா பள்ளியை டச் பண்ணுற மாதிரி, கிராஸ் பண்ணுற மாதிரி வருதுன்னு அவங்களுக்கு சிரமமாக இருந்தனால அதில் ஒரு சலுகை அளிக்கும் வண்ணமாக, இல்லை நீங்கள் கடந்து போய்க்கிடலாம், பள்ளியில் போய் உட்காரதான் கூடாது, இபாதத்துக்காக உட்கார்றதோ இல்லை இபாதத் செய்கிறதோ அல்லது தொழுகைக்காக பள்ளிக்கு போகிறதான் கூடாதே தவிர கிராஸ் பண்ணி போய்க்கிடலாங்கிற ஒரு விதிவிலக்கு அல்லாஹ் கொடுத்தான் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. ஃபைன். இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கருத்தை வலுப்படுத்தக்கூடிய இன்னொரு செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய கருத்துலேருந்து சொல்கிறாங்க. புகாரிலே ஒரு செய்தி இருக்குது. ரசூலுல்லாஹ் பிற்காலத்தில், ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி காலகட்டத்தில் இந்த நிறைய வாசல்கள் பள்ளி அதாவது பல சஹாபாக்களுடைய வாசல் அது பள்ளி வாசலுக்குள்ளே வந்துட்டு போகிற மாதிரி இருந்தது. ஓகேங்களா? அது எல்லாத்தையும் அடைக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா இனிமேல் பள்ளிங்கிறது செக்யூர்டாக இருந்துக்கிறட்டும், அது பலருடைய வீட்டு வாயில்களுடைய பள்ளி, அவங்களோட வீட்டு வாயிலோட பள்ளிக்கு வரக்கூடிய என்ட்ரன்ஸ் இல்லாத மாதிரி எல்லாத்தையும் அடைச்சிருங்கன்ட்டாங்க. அதுக்கான அவங்களுடைய அந்த வாசல் வழியாக போய்க்கிட்டும், பள்ளி வாசல் வழியாக அவங்களுடைய டோர் இருக்கக்கூடாது, மாற்றி அமைச்சிக்கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிங்கிறதை பவுண்ட்ரி பண்ணிட்டாங்க. ஒரு வாசலை மட்டும் அடைக்க வேணான்ட்டாங்க. யார் வாசல்? கேள்விப்பட்டிருப்பீங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வாசலை மட்டும் அடைக்காதீங்க அப்படின்னு சொல்லி மற்ற எல்லாருடைய வாசலையும் அடைச்சிருங்க. அதனால் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வீடு மட்டும் பள்ளி வாசலுடையோட தொடர்புடையதாக இருந்துச்சு. அவங்க அப்படியே வீட்டில் இருந்து வெளியில் போகாமலே பள்ளிக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அப்படி ரசூலுல்லாஹ் வெளியில் போகாமல் அவங்க அறையிலேருந்து பள்ளிக்கு வந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வீடு மட்டும் திறந்து வைக்கப்பட்டது. இதற்கான நுணுக்கத்தை கூட சில அறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க. அடுத்து தனக்கு பிறகு ஹலிஃபாவாக அபூபக்கர் ரலியல்லாஹு தான் வரப்போகிறாங்கிறது ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். அது நாவால் தான் ரசூலுல்லாஹ் வெளிப்படுத்தி சொல்லலை, அறிவிக்கலை தவிர தெரியும். அந்த அடிப்படையில் அவங்க ஆட்சி காலத்தை அவங்க தொழு வைக்கிறதுக்காக வரப்போக வேண்டியது இருக்கும், அடிக்கடி பள்ளிக்கு வரப்போக வேண்டியது நிலைமை இருக்கும். அதனால் அவங்களுக்கு சலுகையாக ரசூலுல்லாஹ் விட்டாங்க. அது மக்கள் புரிஞ்சுக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைர், ஓகே. இதில் இன்னொரு செய்தி இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. ஒரு தவறான கருத்து பதிவாகி இருக்கிறது. அதாவது அபூபக்கருடைய வாசலையும் அலியுடைய வாசலையும் நீங்கள் விட்டு வைங்கள்னு சொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. ஃபஹுவ ஹதாஉன், அந்த செய்தியை தவறானது, அது ஆதாரமற்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு வாசலை மட்டும்தான் ரசூலுல்லாஹ் திறந்து வைக்க சொன்னாங்க, மற்றதெல்லாம் அடைச்சி வைக்க தான் சொன்னாங்க அப்படிங்கிறது இங்கே விளக்கம். அதை நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, குறிப்பெடுத்துக்கிறீங்க. அது ஒரு வேளை ஷியாக்கள் போன்றவர்களுடைய தலையீடாக இருக்கலாம். அலி ரலியல்லாஹு இதை சேர்த்து சொன்னாங்கன்னு சொல்லி தெரியல, ஆனால் அது பலகீனமான செய்தி. ஓகே, அதை விட்டுருங்க. அடுத்தபடியாக இதிலேருந்து ஒரு சில சட்டத்தை சொல்கிறாங்க. அதாவது இப்னு கஸீர் தஃப்சீர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா வாசிச்சிருந்தீங்கன்னா தெரியும். மதீனா வசனங்களில் குறிப்பாக சூரா மாயிதா, நிசா, அதே மாதிரி பக்ராவோட சில முக்கியமான வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சட்டங்களை நிறைய சொல்லுவாங்க. குடும்பம் சம்மந்தப்பட்ட, திருமணம் சம்மந்தப்பட்ட, தலாக் சம்மந்தப்பட்ட, பால்குடி சம்மந்தப்பட்ட, இப்போ இதில் தொழுகை சம்மந்தப்பட்டது வருது. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சட்டத்திட்டங்களை நிறைய பேசுவாங்க. அதில் கருத்து வேறுபாடு நிறைய சொல்லுவாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கருத்து இது, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கருத்து இது, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கருத்து இது, அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி கருத்து இது, பெரும்பாலும் இந்த 4 மதகுடைய இமாம்களுடைய கருத்தை குறிப்பிட்டு அதை தாண்டிய வேதேன்னு கருத்து இருந்தாலும் சொல்லி அது எல்லாத்தையுமே குறிப்பிடுவாங்க. அதுதான் ஒரு மார்க் அறிஞருக்கு அதுதான் சரியான அணுகுமுறைங்கிற அடிப்படையில் அதை எப்போவுமே குறிப்பிடுவாங்க. அந்த மாதிரி இதிலே நிறைய கருத்துக்களை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இதிலிருந்து சட்டம் ஒமின் ஹதில் ஆயா, இந்த வசனத்திலிருந்து எஹ்தஜ கசீர மினல் அறிஞர் பெருமக்கள், இமாம் பெருமக்கள் நிறைய சட்டத்திட்டங்களை எடுத்திருக்கிறாங்க. அதில் ஒரு சிலது குறிப்பிடுவதாக இருந்தால், குளிப்பு கடமையானவர்கள் பள்ளியில் தங்குவது கூடாது, பள்ளியில் இருப்பது கூடாது, கடந்து மட்டுமே செல்லலாம். இந்த குளிப்பு கடமையானவர்கள் என்பதில் ஹாயிதுகளும் நுஃபஸாக்களும் வருவார்கள். அதாவது மாதவிடாய் உள்ள பெண்ணும், ஓகே, இல்லை மந்த்லி சைக்கிள் இருக்கக்கூடிய மாதவிடாய் பெண்களும், போஸ்ட் பர்த்துக்கு பிறகு வரக்கூடிய, குழந்தை பெற்றதுக்கு பிறகு வரக்கூடிய நிஃபாஸுடைய பெண்களும் அவர்களும் பள்ளிக்கு வரக்கூடாது, தங்கக்கூடாதுங்கிற இதில் அடங்கும் அப்படிங்கிறது பெரும்பான்மையான அறிஞர்கள் இதிலிருந்து எடுத்த சட்டமாகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இருந்த போதிலும் இதில் கருத்து வேறுபாடு இருக்குது. சில அறிஞர்கள் அது குளிப்பு கடமையான ஆண் பெண்ணுக்கு மட்டும்தான் முற்றிலும் பொருந்தும். நிஃபாஸ் ஹைதில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் மூலமாக எந்த விதமான அசுத்தமும் பள்ளியில் ஏற்பட்டு விடாது என்ற நம்பிக்கை இருந்தால்
அவங்களுக்கு விதிவிலக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதன் பின்னணியில் போல நிறைய ஆய்வு இருக்குது, இதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்குது, அது ஆதாரப்பூர்வமானது ஆதாரமற்றதா பலகீனமா இல்லையாங்கிறது பெரிய ஆய்வு. அது ஒரு சிலது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி செய்கிறாங்க. அதை தாண்டி ஃபுகஹாக்கள் ஃபிக்கு நூல்கள் நிறைய செய்யப்பட்டிருக்குது. பட் நம்ம ஒரு கருத்துக்கு மட்டும்தான், நம்ம கன்க்ளூஷன் மட்டும் தான் இங்கே சொல்லுவோம். எனிவே என்ன அப்படின்னு சொன்னால் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி முடிக்கக்கூடிய கருத்து என்னென்னா, ஹைது உள்ள பெண்களும் நிஃபாஸ் உள்ள பெண்களும் ஜனாபத்துடைய ஆண்களும் பெண்களும் அவர்கள் எல்லாருமே பள்ளிவாசலில் தங்குறதை தவிர்க்கணுங்கிறது தான் இன்ஷா அல்லாஹ் அது சரியான கருத்து, பெரும்பான்மை அறிஞர்கள் கருத்து. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மாதவிடாய் தருணத்தில் தான் வீட்டில் இருக்கிறாங்க, ரசூல்லா பள்ளியில் இருக்கிறாங்க. அப்போ கூட என்ன செஞ்சாங்க, கையை நீட்டி தான் ரசூல்லாவுக்கு கொடுத்தாங்க, கையை நீட்டி தான் ரசூல்லா தலையை அவங்க வாரி விட்டாங்க, என்ன திசைன்னு வருதே தவிர அவங்க உள்ளே வரலை. அப்போ அதுலேருந்து என்ன சொல்கிறாங்க, அப்போ உள்ளே வராதது அவங்க அதை பேணி இருக்காங்கிறது தான் அதுலேருந்து புரிதல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. இந்த பாருங்கள், இந்த தரப்பு அறிஞர்கள் அந்த தரப்பு அறிஞர்கள், ரெண்டு தரப்பு அறிஞர்களுக்கும் பல வசனங்களை, ஒரு சில வசனங்களையும் பல ஹதீஸ்களையும் சஹாபாக்கள் நிறைய கூற்றுக்களை சொல்லுவாங்க. அதை பற்றி அந்த ஆய்வை பேசணும்னால அரை ஒரு மணி நேரம் பேசலாம். நான் முடிவுரைக்கு வந்துடுறேன். சில கருத்து வேறுபாடு இருக்குது. மாதவிடாய் பெண்களும் நிஃபாஸுடைய பெண்களும் அவர்கள் வந்து அவங்களால எந்த விதமான இடையூறும் பள்ளிக்கு ஏற்படாதுன்னா வரலாம் அப்படிங்கிற கருத்து வேறுபாடும் சில அறிஞர்களுடைய கருத்து இருந்த போதிலும் அவர்கள் தவிர்க்கணுங்கிறது தான் பெரும்பான்மை அறிஞர்களுடைய கருத்து. இன்றைக்கி வகுப்புகள் கிளாஸ்லாம் நிறைய இன்றைக்கி மஸ்ஜிதில் நடக்குது. அண்மை காலத்து அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர்களுக்குன்னு தனி இடங்களை ஏற்படுத்துகிறது சிறந்தது. தொழுகைக்கான உள்பள்ளி, முக்கியமாக தொலை நடக்கூடிய ப்ரேயர் ஜோன் இருக்குல்ல, அந்த ப்ரேயர் ஹால் அல்லது அந்த தொழுகைக்கான பகுதி இருக்குல்ல, அங்கே பெண்கள் நிஃபாஸுடைய அல்லது ஹைதுடைய பெண்கள் வருவது தவிர்ப்பதே சிறந்தது. ஏன்னா இந்த அளவுக்கு ஆதாரங்கள் தவிர்க்க வேண்டும் என்று பெரும்பான்மை அறிஞர்கள் சொல்லப்பட்டனால அவங்க கல்வி வகுப்புக்காக கிளாஸுக்காக வந்தாலும் அவங்க வெளி கார்னரில் என்ன சொல்கிறது, வராண்டா மாதிரியான இடங்களில், வெளி இடத்துல அல்லது பள்ளிவாசலில் கிளாஸ் ரூமாக தனியாக கட்டியிருக்கிறாங்க. அது பள்ளி இல்லை, பள்ளி தொழுமிடம் என்பது தனி, ஆண்களுக்கு பெண்கள் தனி, இது கிளாஸ் ரூமாக கட்டியிருக்காங்க அப்படின்னா தாராளமாக வரலாம். பள்ளி காம்பவுண்ட்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுலாம் கிடையாது, தாராளமாக வரலாம். பர்டிகுலர் தொழுகை ஏரியாவுக்கு மட்டும் அவங்க தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத தான் பெரும்பான்மை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? ஓகே, குளிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கல, ஹத்தா தக்தசிலு, குளிக்கிற வரைக்கும் பள்ளிவாசல்களை வரக்கூடாது, தொழக்கூடாது அப்படிங்கிறது தான் சட்டம். ஓகே, இப்போது இதில் வந்து அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் சொன்ன மாதிரி இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த கருத்துக்களை குறிப்பிடுறாங்க. அபூ ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இந்த மூன்று அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்கிறாங்க, குளிக்கிற வரைக்கும் அல்லது குளிக்க முடியாமல் இருக்கிறவங்க தயமம் செஞ்சுக்கலான்னு ஒரு சலுகை இருக்குது. அது அடுத்து அப்படியே இதில் வருது 84C அப்படி தொடரதான் போகுது. எனிவே குளிக்காத வரைக்கும் அல்லது குளிக்க முடியாதவங்க தயமம் செய்யலாங்கிற சலுகை இருக்குது. தயமம் செய்யாத வரைக்கும், குளிக்க வேண்டியவங்க குடிச்சு தான் ஆகணும், குளிக்க முடியாதவங்க தயமம் செய்யணும். அப்போ குளிக்காமல் அல்லது தயமம் செய்யாமல் அவங்க வந்து பள்ளிக்கு எந்த ரீதியில் வரவே கூடாது, தங்கவே கூடாது அப்படிங்கிறது தான் இந்த மூன்று அறிஞர்களுடைய என்ன சொல்ல உறுதியான கருத்து. வரவே கூடாது, கடந்து மட்டும்தான் போகலாம். வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அல்லது ஏதாவது கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறது அல்லது இபாதத் செய்கிறது, வாட் எவர் எந்த பர்பஸ்க்காகவும் உள்பள்ளிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது சட்டம். ஓகேங்களா? இப்போ உள்பள்ளிங்கிற விஷயத்தில் இப்போ ஹரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹரமுடைய பள்ளிவாசலுக்குள்ளே போகக்கூடாங்கிறது தான் சட்டம் போடுது. அந்த வெள்ளை திண்ணுங்கிறது உள்பள்ளி ஆகிறது. மஸ்ஜித் நபியில் அந்த வெள்ளை திண்ணை வெளி வராண்டா வெளியேறியா அதில் நம்ம தொழுதாலும் கூட அது வந்து பள்ளிங்கிற கேட்டகரியில் வராது, அப்படியே எக்ஸ்டென்ஷன் தான். ரோட்டில் கூட தான் தொழுவாங்க, ரோட பள்ளின்னு சொல்ல முடியுமா? பிளாட்ஃபார்மில் கூட தான் தொழுவாங்க. மக்கா மதீனா மட்டும் இல்லை, நம்ம ஊர்களிலே கூட சில நேரங்களில் வலிஞ்சி வெளியில கூட தொழுவாங்க. அதனால் பூமி முழுக்க பள்ளியாக்கப்பட்டிருக்கிற அடிப்படையில் அதுக்காக எல்லாத்தையும் நம்ம பள்ளியாசம் சொல்லிட முடியாது. 4 சுவற்றுக்குள்ள பள்ளியாக எது கருதப்படுதோ அது தாளிடப்பட்ட அல்லது பள்ளி என்ற ஒரு கன்சிடரேஷன் எது இருக்கோ அதான் பள்ளி. அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க, விளங்கிக்கிறீங்க. ஓகே, அதனால் அந்த பள்ளிக்குள்ளே வரக்கூடாதுங்கிறது உள்பள்ளி அடங்கும். அது மூன்று அறிஞர்களுமே உறுதியாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதில் ஒரு விதிவிலக்கு சொல்கிறாங்க. ஏன்னா சில சஹாபாக்களுடைய செய்திகள் அவங்களுக்கு கிடைச்ச ஆதார அடிப்படையில் சொல்கிறாங்க. சில சஹாபாக்கள், ஒரு சில சஹாபா அத்தா பின் யஸார் ரலியல்லாஹு இதை சொல்கிறாங்க. சில சஹாபாக்கள் குளிப்பு கடமையான நிலைமையில், அவங்க குளிக்க முடியாத சூழ்நிலையில், குளிப்பு கடமையான நிலையில் குளிக்க முடியாத சூழ்நிலையில் அவங்க ஒது செஞ்சுக்கிட்டு அவங்க பள்ளியில் இருந்திருக்கிறாங்க. இது சில நிர்பந்தங்களாக இருக்கலாம். அதில் அன்றைக்கெலாம் எல்லாருக்கும் வீடு வாசல்லாம் கிடையாதுல்ல. அப்போ பள்ளியில் வர்றது, கொஞ்சம் இருக்கிறது, தங்குறது, போகிறதுன்னு இருக்கும். அந்த மாதிரியான சில விதிவிலக்குகள் இருக்குது. அதனால் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் ஒது செஞ்சுட்டு, ஓகேங்களா, அதாவது ஆடை மாற்றுறது, அதெல்லாம் நம்மளுடைய புரிதல் தான். ஆடை மாற்றுறது அல்லது சரி பண்ணிக்கிறது, துடைக்கிறது, சுத்தம் பண்ணுறதுங்கிறதுலாம் ஒருவருக்கு தெரிஞ்சது தான். அதை என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு ஒது செஞ்சுட்டு பள்ளியில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் தப்பில்லை. தொழக்கூடாது தான், இருந்தால் தப்பில்லை அப்படிங்கிறது தான். தொழுற சட்டம் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன்.
அப்படிங்கிற சில விதிவிலக்கு இருக்கிறனால இதை அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. ஸோ ஹம்பலி மதஹ்புடைய கருத்தின்படி சில நிர்பந்தங்களை செஞ்சுட்டு அவங்க இருந்துக்கலாம் அப்படிங்கிறது வருது. பட் 3 இமாம்களும் அவங்க இல்லை, கடந்து போகிறவங்களை மட்டும் தான் கூட அல்ல, அவங்கள மட்டும் தான் விதிவிலக்கு தந்திருக்கான், மற்றபடி நேரடியான ஆதாரம் குர்ஆன் ஹதீஸ் நம்மளுக்கு இல்லை. அதனால் அல்லது முடியாதவங்க தைமம் செஞ்சுட்டு இருந்துக்கலாம், முடியாதவங்க கட்டத்தில் அது வந்துடும். மற்றபடி சாதாரணமான சில காரணங்களுக்காக சும்மா செஞ்சுட்டு அது தைமம் செஞ்சுட்டு பள்ளியில் இருக்கிறதுனா கூடாது தான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் இதனுடைய சட்டம். அடுத்ததாக இப்போ நோயை பற்றிலாம் பேசுகிறோம், அதை நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்த பாயிண்ட் கொண்டு 84C وَإِن كُنتُم مَّرْضَىٰ أَوْ عَلَىٰ سَفَرٍ أَوْ جَاءَ أَحَدٌ مِّنكُم من الغائط أو لامستم النساء فلم تجدوا ماء فتيمموا صعيدا طيبا فامسحوا بوجوهكم وأيديكم إن الله كان عفوا غفورا. அடுத்ததாக இந்த பாயிண்டோட நிறைய சட்டங்கள் அப்படியே நிறைவடையுது. ஓகேங்களா, எப்போல்லாம் தைமம் செய்யலாம், இப்போ முந்தானி பாயிண்ட்டுக்கு நம்ம பேர் கொடுத்தோம், தொழக்கூடாது 2 பேர், அப்புறம் தைமம் செய்யலாம்னு வந்துருச்சு. இந்த தைமோ எப்போ யாரெல்லாம் செய்யலாங்கிறது அதில் அல்ஹம்துலில்லாஹ் வந்துடுவோம். கொஞ்சம் மருதா நீங்கள் நோயாளியாக இருந்தால் அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்லிட்டான், போதையில் இருக்கிறவங்க தொழுகைக்கு வரக்கூடாது, போதை தெளிகிற வரைக்கும், அல்லது தூக்க நிலையில் இருக்கவங்க தூக்கம் தெளிகிற வரைக்கும் வரக்கூடாது, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அது முடிஞ்சு, அதை விட்டுருங்க. அடுத்தது என்னது, குளிப்பு கடமையானவங்க குளிக்காத வரைக்கும் வரக்கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க, பள்ளிக்கு வரக்கூடாது, தொழவும் கூடாது. இப்போ விதிவிலக்கு, வயன்குத்து மருதா, குளிப்பு கடமை ஆயிடுச்சுன்னா நோயாளியாக இருக்கிறீங்க, வயன்குத்து மருதா நோயாளிகளாக இருக்கின்றீர்கள், அவ் அலா சஃபன் அல்லது பயணத்தில் இருக்கிறீர்கள், அவு ஜஹதும் மீன்கும் மினல் வாய்ஸ் அல்லது மலஜலம் கழித்து விட்டு யாரேனும் உங்களில் வந்திருக்கிறீர்கள். ஓகேங்களா, அப்போ தொடக்க ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா, அவ் லாமஸ்து மினிஸ் அல்லது பெண்களிடத்தில் உறவு கொண்டுள்ளீர்கள், அப்போ குளிப்பு கடமை ஆயிடுச்சு. சிறுதொடக்கு பெருதொடக்கு எல்லாம் வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த சட்டம் அப்படியே அடுத்தது, நீங்கள் நோயாளியாக இருக்கிறீங்க அல்லது பயணத்தில் இருக்கிறீங்க. ஓகே, அந்த நிலையில் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, மலஜலம் கழிச்சிட்டு வந்திருக்கீங்க, அப்போ நீங்கள் செஞ்சாகணும். சிறு தொடக்க ஏற்பட்டுச்சு. அவள் லாமஸ்து மினிசா, இல்லாமஸ்னா ஒரு இல்லறத்தில் ஈடுபடுறதுன்னு அர்த்தம், ஒரு பெண்ணை தொட்டு தீண்டி அவளோடு இல்லறத்தில் ஈடுபடுறதுன்னு அர்த்தம். அப்போ லாமஸ்து மினிசா, ஒரு பெண்ணிடத்தில் நீங்கள் உறவு கொண்டு பெரிய குளிப்பு கடமையாக்கிக்கிட்டீங்க, அப்போ பெருந்தொடக்கம் ஏற்பட்டுருச்சு. அப்போ சிறு தொடக்கோ பெருந்தொடக்கோ ஏற்பட்டு ஃபலம் தஜிது மாஅன், நீங்கள் தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஏன்னா சிறுதொடக்கு ஏற்பட்டவங்க தண்ணீரை வைத்து செய்ய வேண்டும், பெருந்தொடக்கு ஏற்பட்டவங்க தண்ணீரை பயன்படுத்தி குளிக்க வேண்டும். ஓகேங்களா, இப்படி செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க, வீட்டில் இல்லை, பிரயாணத்தில் வெளியில் இருக்கிறீங்க, அல்லது வீட்டில் இருந்தாலும் ஆரோக்கியமாக இல்லை, நோயாளியாக இருக்கிறீங்க. அப்போது ஒரு சில இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க, தண்ணி இல்லை, வாட் டு டூ, என்ன செய்யணும், தயம்மமு என்று சொன்னால் நாடுதல்னு அர்த்தம். ஃபதயம்மமு எனவே நாடுங்கள். ஓகேங்களா, இதுக்கு டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறதா இருந்தால், புரிதலான டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறதா இருந்தால் தயமம் செய்து கொள்ளுங்கள் அர்த்தம் வச்சிடலாம், தப்பு கிடையாது. அல்ல தயமங்கிறது நாடணுங்கிற, தண்ணி இல்லாட்டி மண்ணை நாடணும், அதான் அது அர்த்தம். ஃபதயம்மமு நாடுங்கள், சயீதன் தொய்யீபன் சுத்தமான மண்ணை நாடுங்கள். சுத்தமான மண்ணை நாடுங்கள்னா சுத்தமான மண் இருக்கான்னு பாருங்க, மண் இல்லாமல் இருக்காது. எந்த காட்டுக்கு போனாலும் பாலைவனத்தில் போனாலும் தண்ணி இல்லாமல் இருக்கலாம், மண் இல்லாமல் இருக்குமா, இருக்காது. மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட மனிதனுக்கு எல்லா இடத்துலையுமே மண் இருக்கும். ஓகே, அப்போ சுத்தமான மண்ணை நாடுங்கள் அப்படின்னா சுத்தமான மண்ணை நாடி ஃபம்சஹு தடவுங்கள், பி உஜூஹிக்கும் உங்கள் முகங்கள், அப்போ தட்டி முகத்தை தடவிக்குங்க, வைதீக்கும் உங்கள் கரங்களையும் தடவி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா தயமம் செஞ்சுக்கங்க. தயமம் மெத்தடை சொல்கிறான். இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் கேன அஃபூன் பிழை பொறுப்பவனாக கஃபூரன் மன்னிப்பவனாக இருக்கிறான்னு அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறான். அப்போ மாஷா அல்லாஹ் இதில் இன்னும் கூடுதல் சலுகை வழங்கப்படுகிறது. ஸோ இந்த வசனத்துலேருந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், ஒருத்தர் வீட்டிலேயுமே இருந்தாலும் அல்லது மருத்துவமனையில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நோயாளியாக இருக்கார், தண்ணி பயன்படுத்த முடியாது, தண்ணி இருக்குது அவர் பயன்படுத்த முடியாத நிலையில், அவர் முடியாத நிலைமையில் இருக்கார், அல்லது பிரயாணத்தில் இருக்கிறாரு, தண்ணி கிடைக்கல, பிரயாணத்தில் எல்லா நேரத்திலும் தண்ணி கிடைக்காது, இன்றைக்காவது மாஷால்லாம் கிடைச்சிருது, அந்த காலத்துலலாம் ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் இருந்தால் நீங்கள் தயமம் செஞ்சுக்கிறீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறேன். அதான் சுருக்கம். இதில் நிறைய விளக்கங்கள் இருக்குது, அதை நான் இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா, ஒன்று இதில் ஒரு வார்த்தைக்கு இன்னொன்று சொல்லணும். ஜஹது மீன்கும் மினல் காயத், மலஜலம் கழித்து விட்டு வந்தாங்கிறது காயத்துங்கிற வார்த்தை இடத்துல பயன்படுத்துகிறேன். அந்த காயத்துங்கிற வார்த்தையோட விளக்கத்தை அழகாக சொல்லுவாங்க. இப்படி கசரத்துலகி காயத்துனா தகவுத் அப்படிங்கிற வார்த்தையில வந்துச்சா, அதாவது தாழ்வான பகுதியாக சிறுநீர் மலம் ஜலம் கிடைக்கிறதா இருந்தால் அந்த காலத்தில் தாழ்வான பகுதி பெறுவோம். இன்றைக்குமே கிராமப்புறங்களில் பார்க்கும்போது ஒதுக்குப்புறமாக போய், அதுவும் கண்ணுக்கு தெரியாமல் கொஞ்சம் தாழ்வான பகுதியில் தான் தங்களை மறைத்து கொண்டு தான் அந்த தேவைகளை கழிப்பாங்க. அதுக்கு நல்லா பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்களேன்.
மலஞ்சலம்ங்கிறது இந்த தாழ்வான பகுதிக்கு போய் தான் ஒரு மூமின் தன்னை மறைச்சிக்கிட்டு தான் போகணும். அப்படி மறைச்சிட்டு நீங்கள் மலஞ்சலம் கழிச்சிட்டு வந்தா அப்படிங்கிறத அல்லத்தில் சொல்ல வர்றாங்கிறத இங்கே இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. ஃபைன், ஓகே. இப்படிலாம் வரும் பொழுது நீங்கள் வந்து தயவு செஞ்சுக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான சிக்கலான கருத்து வேறுபாடான ஒரு விஷயம் இருக்குது. லா மஸ்தும் நிசா, பெண்களை இதனுடைய லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னு சொன்னால், லிட்ரல் லிங்குவிஸ்டிக் டிக்ஷனரி டிரான்ஸ்லேஷன் என்னன்னா தொட்டால்னு அர்த்தம். லாமஸ் இலாமிஸ்னா தொடுதலுங்கிற அர்த்தம் இருக்குது. பெண்ணை தொட்டால் எல்லாத்துல சொல்கிறான். ஓகேங்களா? இது வந்து தொடுறதுனா என்ன? நார்மலாக தொடுறதா இல்லை இல்லறத்தில் ஈடுபடுறதா, ஜிமா எனக்கூடிய உடல் உறவா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்குது. இதில் 2 கருத்து இருக்குது. பெரும்பான்மையான சஹாபாக்கள், பெரும்பான்மையான இமாம்களுடைய கருத்து தொடுதல் என்ற அளத்தில் இங்கே சொன்னது இல்லறத்தை தான் சொல்கிறான், உடல் உறவு இன்டர்கோர்ஸை தான் சொல்கிறாங்கிறது தான். இப்னு அப்பாஸ் உட்பட அலி ரலியல்லாஹு அன்ஹு, உபை பின் கஅப், முஜாஹித், தாவூஸ், ஹசன், உபைத் பின் உமைர், சயீத் பின் ஜுபைர், ஷாபி, கதாதா, முகாத்தில் போன்ற பல்வேறு அறிஞர்களுடைய கருத்து தொடுதல் என்றால் இல்லறத்தில் ஈடுபடு. இது தமிழ் மொழிக்கும் பொருந்தும். தமிழ் மொழியிலுமே கூட தொட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு பொண்ணை தொட்டுட்டானா அப்படின்னா சும்மா தொட்டுட்டான் கிடையாது, அப்போ அந்த பொண்ணோட ஈடுபட்டுட்டான் அப்படின்னு அர்த்தம்ல. அந்த மாதிரி அரபி மொழியில இது இருக்குது. இந்த மாதிரி தொன்மையான பழமையான மொழிகளில் இந்த மாதிரியான கினாயத்தன்னு சொல்லக்கூடியது இருக்குது. அப்போ அது இல்லறங்கிறது தான் பொருந்துங்கிறாங்க. ஓகேங்களா? ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தான் தொடுதல்ங்கிறது வந்து தொடுறதே பொருந்தும், தொட்டாலே ஓது அவங்களுக்கு நீங்கிறங்கிறது இங்கே வந்து பொருள் என்று ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு நியாயமும் இருக்குது. ஏன்னா 7 விதத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டதில்லை. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஓதக்கூடிய கிராத்தில் அவ் லமஸ்துமுன் நிசா என்றும் ஓதப்பட்டிருக்கு. அதை தொட்டால், லமஸ்னா தொடுறது மட்டும்தான் அர்த்தம். லாமஸுக்கும் தொடுறதுங்கிற அர்த்தம் இருக்குது, இல்லறங்கிற அர்த்தமும் இருக்குது. அவ் லமஸ்துமுன் நிசா அப்படிங்கிற கிராத் அடிப்படையில் தொடுதல் அப்படிங்கிறதையும் அவங்க எடுத்துருக்கிறாங்க. ஸோ இன்னும் சில ஆதாரத்தின புரிதல் அடிப்படையில் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மட்டும்தான் தொட்டாலே ஒதுமுறைன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கும் பெரும்பாலும் பல கோடிக்கணக்கான முஸ்லீம்கள், அதாவது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய சட்டத்தை ஃபிக்கை பின்பற்றக்கூடியவர்கள் பெண்கள் தொட்டால், ஆண் பெண்ணை தொட்டாலோ பெண் ஆணை தொட்டாலோ ஒது முறிஞ்சுங்கிறத பின்பற்றுறாங்க. அதுக்கு ஒரு அடிப்படை இருக்குது. பட் அது வந்து கம்பேரிட்டிவ்லி அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் இல்லை. இருந்த போதிலும் அது அவங்களுடைய கருத்து. அதுக்கு இன்னும் சில ஆதாரங்கள் அவங்க வச்சுருக்கிறாங்க. அதுவும் இங்கே குறிப்பிடத்தக்கது, ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஓகே, எனிவே இதில் வந்து ஒரு கன்க்ளூஷனை தரணும்னா என்ன தெரியுமா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கருத்தை பொறுத்த வரைக்கும் ஹனஃபீஸ் மதபின் அடிப்படையில் தொட்டா ஒதுவே முடியாது. அந்த தொட்டா ஒது முடியுமா இல்லைங்க சொல்லிக்கிறேன். இப்போ நான் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி தஃப்ஸீரையும் தாண்டி கொஞ்சம் விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன், புரியறதுக்காக சொல்கிறேன். அதாவது தொட்டா ஒது முடியுமா முடியாது. நம்மள நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். ஒரு ஆண் பெண்ணையோ பெண் ஆணையோ, அது கணவன் மனைவியோ அல்லது அந்நிய பெண் யாரோ ஒருத்தங்க, மகரமானவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை, அம்மா தங்கச்சி மற்ற சாச்சி மாமி அந்த மாதிரி மகரமானவங்களுக்குள்ள இந்த கேள்வியே வராது. மகரம் அல்லாத மனைவி அல்லது மற்ற அந்நிய பெண்கள் அல்லது அந்நிய ஆண்களை எதார்த்தமாக தொட்டா ஒதுவும் உரிமை முடியாதுன்னா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, அது தொடணுங்கிற எண்ணத்தோடே தொட்டுட்டாலும், ஆசையோடு தொட்டுட்டாலும் சரி, எப்படி தொட்டாலும் அறவே ஒது முடியாதுங்கிறாங்க. இது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி நிலைப்பாடு. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எப்படி தொட்டாலும் ஒது முறிஞ்சிருங்கிறாங்க. ஏன்னா இந்த வசனத்துக்கு தொடுறதுங்கிற அர்த்தத்தை தான் எடுத்துக்கிறாங்க. இன்னொரு கிராத்தில் லமஸ்து நிசா வச்சு இன்னும் வலு சேர்க்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தொழும்போது, ரசூல்லா தொழும்போது ஆயிஷா கால் நீட்டிட்டு இருப்பாங்க, ரசூல்லா கை வச்சு தொட்டிருக்காங்களே என்ன ஆதாரத்தெல்லாம் மற்ற அறிஞர்கள் காட்டும் போது அவங்க ஆடைக்கு மேலே தொட்டிருக்கலாம். நேரடியாக ஸ்கின் டு ஸ்கின் தொட்டா ஒது முடிஞ்சுக்கிறத ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. உள்வாங்கிக்கிறீங்க, எழுதிக்கிறீங்க. மற்ற 2 இமாம்கள் இருக்காங்களா, அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி, அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நடுநிலையான கருத்து சொல்கிறாங்க. ஆசையோட உணர்ச்சியோட தொட்டா முறிஞ்சிரும். ஒரு பெண்ணை, மனைவியையோ அல்லது யதார்த்தமாக வேறு பெண்ணை உணர்ச்சியோட தொடணுங்கிற எண்ணத்தோட தொட்டா, டிசையரோட தொட்டா ஒது முறிஞ்சிரும். யதார்த்தமாக தொட்டாலோ ஒரு தேவைக்காக தொட்டாலோ ஒது முடியாது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இது ஒரு நடுநிலையான கருத்து. ஓகேங்களா? இதுக்கு பல ஆதாரங்கள் இருக்குது. ரசூல்லா வந்து இந்த மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு தொட்டாங்கிறது அவங்க யதார்த்தமாக காலிலே தொட்டிருந்துருக்கணும். இன்னொன்று முத்தமிட்டுட்டு ரசூல்லா போயிருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு முத்தம் ஒது செஞ்சுட்டு என்ன முத்தம் என்னன்னு சொல்லலாம். அவங்க மனைவிகளில் ஒருவரை முத்தமிட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு செல்வார்கள், ஒதுவை மீட்ட மாட்டார்கள், ஒது செய்யாமலே அவங்க தொழுகைக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த செய்தி அறிவிக்கக்கூடியவங்க உங்களெல்லாம் யாரையா இருக்கணும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு வெக்கத்தோட சிரிப்பாங்க, எதுவும் சொல்லாமல் சிரிப்பாங்க, தன்னை தான் சொல்லிக்காம அது புரிஞ்சுக்கிட்டது அடிப்படையில் சிரிப்பாங்க. இப்படிலாம் விளக்கம் இருக்குது, சம்பவம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க ரசூலோட மனைவி, அவங்க சொல்கிறாங்க, நோம்பாளியா ரசூல்லா இருந்து ஒதுவோட நிலைமையிலே என்னை முத்தம் கொடுத்துட்டு ரசூல்லா வந்து தொலை போயிருக்கிறாங்க, ஒதுவை திரும்ப செய்யாமல் தொலை போயிருக்கிறாங்க. இதெல்லாம் ஆதரவுபூர்வமான செய்தி தான். இதெல்லாம் வச்சு தான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் ஆசையோட உணர்வோட தொட்டாலும் முத்தம் கொடுத்தாலும் ஒது முடியாது. ஆனால் அது தவிர்த்துக்க வேண்டியது ரசூல்லாவுடைய நிலைங்கிறது வேறு. இதில் தான் நான் ரசூல்லா பின்பற்ற போகிறேன்னு யாரும் வந்து நிற்க தேவையில்லை. கோடானு கோடி விஷயங்கள் இருக்குது நம்ம மார்க்கத்தில் முன்னெடுத்து செயல்படுத்துறதுக்கு. எனிவே கண்ட்ரோலாக ஒருத்தங்க இருப்பாங்கன்னா தப்பில் ஒது முடியாதுங்கிறது தான் கருத்து. மற்ற 2 அறிஞர்கள் ஆசையோடு தொட்டா முடியும், ஆசை இல்லாமல் தொட்ட முடியாதுன்னு சொல்கிறாங்க. மாஷா அல்லாஹ் அதுக்கும் சில ஆதாரங்களை காட்டுறாங்க.
இப்போ இதில் வந்து ஒரு முடிவுரை, இது ஒரு ஆய்வு தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அண்மை காலத்து அறிஞர்கள் ஷேக் பின் பாஸ், ஷேக் பின் உஸ்தைமீன் ரஹிமஹுல்லாஹ் போன்றவங்க என்ன சொல்கிறாங்க, இதில் எங்கள் கருத்தை பொறுத்த மட்டில் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கருத்து சிறந்தது. ஏன்னா ஆசையோட தொட்டாலும் ஆசை இல்லாமல் தொட்டாலும் உது முடியாதுங்கிறதா எங்களை பொறுத்த வரைக்கும் சிறந்த கருத்து. ஏன்னா எதுவும் தெளிவான எந்த ஒரு ஆதாரம் இல்லை ஆசையோட தொட்டால் அல்லது யதார்த்தமாக தொட்டாலும் உது முறிங்கிறதுக்கு. அது அவங்களுடைய புரிதலில் தான் இருக்குது. அதனால் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கருத்து இதில் சிறந்த கருத்தை நான் கருதுங்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இது உங்களுடைய சிந்தனைக்கு அப்படியே விட்டுறேன். ஓகேங்களா? அதனால் இதில் வந்து இந்த புரிதலோடு நம்ம இருந்துக்க வேண்டியதான். இப்போ நம்மளுக்கான அட்வைஸ் என்ன, தேவையில்லாமல் தொட தேவையில்லை. தேவைக்காக யதார்த்தமாக நம்ம தொட்டுறோம், டச் ஆகிடுது அப்படிங்கிறது தப்பு இல்லை. வாண்டடாக தொடணுங்கிறது தவறு, அது தவிர்த்துக்கணும். இல்லை அப்படியே ஒரு தொடக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் உதவ முடியாதுங்கிறது தான். இருந்தாலும் அந்த அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி கருத்தின்படி, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கருத்தின்படி, இல்லை ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கருத்தின்படி நம்ம மனசுக்கே திருப்தியாக இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா உது செஞ்சுக்க வேண்டியது. ஓகே, அதுக்காச்சும் நம்ம லேசாக தொட்டாலும் நம்ம உது செஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கிறோங்க. சில நேரங்களில் ஜனாசாவாக இருக்கக்கூடிய ஒரு கணவனும் இறந்துருப்பார், மனைவி இறந்துருப்பாங்க, அல்லது அண்ணன் தம்பி யாராவது இறந்துருப்பாங்க, ஜனாசா கூட தொடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. உது செஞ்சுட்டு அந்த குளிப்பாட்டி உது செஞ்சு கடைசி வச்சுருப்பாங்க. ஜனாசா தூக்கக்கூடிய நிலைமையில் அவங்க எமோஷ்னலாக வந்து விழுந்து மேலே விழுந்து அதை முத்தம் கொடுத்து கையை தொட்டு முகத்தை தொட்டு அவங்க அழுகுன்னு நினைப்பாங்க, தொட விட மாட்டாங்க. இதெல்லாம் அறியாமைங்க. பல சந்தர்ப்பங்கள் நம்ம இதை கண்டிச்சிருக்கிறோம். இது தவறு, தாராளமாக தொடலாம். அதனால உதுலாம் முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த நேரத்தில் யாரும் ஆசையோடு தொட போகிறதில்ல. அது ஒரு என்ன சொல்கிறது, எமோஷனலாக ஒரு கவலையோடு உள்ளது தான். அதனால் மகரம் உள்ளவங்க தான் பொதுவாக தொட போகிறாங்க. அதனால் உதவ முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இதை இந்த இடத்துல சேர்த்து சொல்லிக்கிறேன். எல்லாம் சமுதாயத்துக்கு தேவையான செய்திகள். கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் குறிப்பெடுத்து ஞாபகம் வச்சு பதிவு செஞ்சு இது மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பு இருக்கிறதுனால தான் இவ்வளோ நேரத்தை எடுத்து உங்களுக்காக இவ்வளோ குறிப்புகளையும் படித்து கொண்டு மார்க்கெட் கருத்துக்களை உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். அல்லாஹ்க்கு எல்லா புகழும். சரியா? ஃபைன், ஓகே. இந்த விஷயத்தை விளக்கிட்டோன்னா இல்லை ஒரு பாயிண்ட்டுக்கு விளக்கு இருக்குது. ஸோ நோயை பற்றி சொல்லிட்டோம். பிரயாணத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், தயமம் செஞ்சுக்கலாம், நல்லதெல்லாம் சொல்கிறான். பெண்ணை தொடுறது சாதாரண தொடுதல் அடங்காது. இல்லறம் இன்டர்கோர்ஸ் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடங்கும். தயமம் செஞ்சுக்கலாம். ஓகே, இந்த நோயாளியாக இருக்கிறவங்கிறதுக்கு க்ரைட்டீரியா ஏதாவது இருக்கா? என்ன மாதிரி நோய் அப்படின்னா, ரொம்ப கடுமையான நோய் இருந்தால் தான். சாதாரண நோய்க்கெலாம் இது வந்து எடுத்துக்கப்படாது. சாதாரண தலைவலி, சாதாரண காய்ச்சலுக்கெலாம் டேக் கேர் ஃபார் கிராண்டட், அதை எடுத்துக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப முடியாதது, உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டுரும், உயிருக்கு பாதிப்பு அல்லது உடல்நிலைக்கு பெரிய பாதிப்பு அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைக்குத்தான் இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதையும் மார்க்க அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆதாரங்கள் தான் நம்ம நிறைய ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. ஓகேயா? சஹாபாக்கள் சம்பவத்திலிருந்து அதுதான் நம்ம நிறைய பார்த்து கொள்ள முடிகிறது. ஓகே, அப்போ அந்த நோய் அப்படிங்கிறதுல அந்த கட்டத்தை நம்ம பார்த்துக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி சில சம்பவம்லாம் சொல்லியிருக்கணும். சஹாபி குளிக்கடமையாகி உயிரே போயிருங்க நிலைமையை பயந்தனால தான் அவங்க தயமம் செஞ்சுட்டு தொழு வச்சுட்டு வந்தாங்கன்னு சற்று முன்னாடி தான் ஒரு பக்கத்தில் நம்ம சொன்னோம். அந்த மாதிரி சீரியஸ் கேசஸில் நம்ம இந்த சட்டத்தை பயன்படுத்திக்கலாம். ஓகே, மூஞ்ச தொடங்க, கையை தடவுங்க அப்படின்னு நல்லா சொல்கிறானே. ஓகே, இதில் இன்னொரு மேட்ரு இருக்குது. சைதன் தொய்யீபன், சுத்தமான மண். அப்போ மண்ணில் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதுலேயும் சில கருத்து வேறுபாடு இருக்குது. ஓகேங்களா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எதில் வேணாலும் செய்யலாம் அப்படிம்பாங்க. மண் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அது விசாலமான சட்டம் தான், எதில் வேணாலும் செய்யலாங்கிறாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற அறிஞர்கள் மண்ணில் மட்டும்தான் செய்யணும். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அதான் சொல்கிறாங்க. மண் நல்லா சொல்கிறனால மண்ணில் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறதுல அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. இருந்த போதிலும் மண் சார்ந்த விஷயங்களை செய்யலாங்கிற கருத்தை வந்து ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. சோத்தில் கண்டிப்பாக செய்யலாம். ரசூல்லா சுவற்றில் கூட செஞ்சுருக்காங்க. ஒரு தடவை சிறுநீர் கழிச்சிட்டு இருக்கும் ஒரு சஹாபி அவங்க செல்லாம் சொல்லுவாங்க. ரசூல்லா பதில் சொல்லாமல் சிறுநீர் கழித்து முடிச்சுட்டு வந்து ஒரு செவத்தில் கையால் தட்டி கையை தடவி கொண்டு தயமம் செஞ்சுட்டு பதில் சொன்னான்னு வருது. அதுக்காக சிறு தொடக்கில் பதிலே சொல்லக்கூடாதுன்னு கேட்டுறாதீங்க. ஒரு நபிஸ்லாஸ்லாம் ஒரு திருப்தியாக இல்லை அவங்களுக்கு, அதனால் தயமம் செஞ்சுட்டு பதில் சொல்லான்னு வருது. எனவே சுவற்றிலும் தயமம் செய்யலாம். கல், பாறை, கல் சார்ந்த மண் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக தயமம் செய்யலாம். இப்போ நம்ம வீட்டிலலாம் இருக்கக்கூடிய சுவற்றுகளில் செய்யலாமான்னா, அதாவது பெயிண்ட் மேலே செய்கிறத தவிர்க்க சொல்கிறாங்க. ஏன்னா பெயிண்ட் அப்படிங்கிறது கல்லில் கை வைக்காமல் நம்ம பெயிண்டில் தான் கை வைக்கிறோங்கிறனால சுண்ணாம்பு மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. கிளியரான பெயிண்ட், ஆயில் பெயிண்ட் அதில் செய்கிறத விட பெயிண்ட் இல்லாத இடத்துல செய்கிறது தான் சிறந்தது. ஆனால் தூசி இருந்தால் கண்டிப்பாக செய்யலாம். தூசிங்கிறது ஒரு சீட்லேயோ ஒரு சேர்லேயோ அல்லது ஒரு ஸ்க்ரீன்லேயோ வாட் எவர் இட் இஸ். ஒரு டிவி கூட ரொம்ப நாள், ஃபார் எக்ஸாம்பிள் டிவி கண்ணில் பிறனாலும் சொல்கிறேன், அதான் இந்த மாதிரி சில ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதவங்க அப்படி தூசி பகிர்ந்துருக்கும். அது வந்து மண் துகள்கள் தான். அப்போ மண் துகள்கள் இருக்கக்கூடிய என்ன ஒரு அட்டைப்பெட்டி வாட் எவர் இட் இஸ் அப்படி இருந்தாலும் தாராளமாக அதில் கை வச்சு நம்ம வந்து தயமம் செய்யலாம். தயமம் செய்கிற முறையை எடுத்து சொல்கிறேன். இப்போ எதில் செய்யலாங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். அதில் செஞ்சுக்கலாங்கிற கருத்தை வந்து மார்க்க அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து தூசி இல்லாத வேறு எது இரும்புலையோ பிளாஸ்டிக்லேயோ கட்டையிலையோ துணிமணிலேயோ தான் நம்ம செய்ய முடியாது. தூசி இருந்தால் செய்யலாம். இதை ஞாபகம் வச்சுக்கிறேங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்கும்போது
ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தண்ணி இல்லாத ஒரு மூமின் அல்லது தயமம் செய்யக்கூடிய, அதாவது உடல் ஆரோக்கியம் இல்லாத ஒரு மூமின் தயமம் தான் செய்யணும்னா அவர் 10 வருஷத்துக்கு தயமம் செஞ்சால் நல்லத்தில் அந்த தயமத்தை ஏற்றுக்குவான். அதுக்கப்புறம் அவர் தண்ணி கிடைச்சாலும் அல்லது தண்ணி பயன்படுத்தக்கூடிய ஆரோக்கியம் வந்துட்டாலும் அவர் தண்ணீரை ஊற்றி கொண்டு தன்னை சுத்தப்படுத்தி கொள்ளட்டும்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஒரு சலுகை. இந்த சலுகை வேறு எந்த உம்மத்தார்களுக்கும் கொடுக்கப்படாத சலுகைன்னு சொல்லப்பட்டிருக்கு. மாஷா அல்லாஹ். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மற்ற உம்மத்துக்களுக்கு அந்த தயமங்கிற சலுகை கிடையாது. நமக்கு மட்டும் கிடைச்ச 5 பிரத்யேக சலுகைகள் இது ஒன்று. திரும்ப இதில் 124வது ஹதீஸா இது வருது. ஓகேயா? இன்னொரு சம்பவத்தில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு கூட உட்காந்துருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஒருத்தருக்கு தண்ணி இல்லை, அவர் தொழாமல் இருக்கிறாரு. சரிங்களா? ஒருத்தர் தண்ணி இல்லாமல் தொழாமல் இருக்கிறாரு, அவர் என்ன செய்யணும், அவர் தொழலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு தொழக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. தண்ணி இல்லாட்டியும் அவர் தொழக்கூடாது அப்படிங்க. அப்போ அம்மா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஏன் தொழக்கூடாது? உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட எனக்கு நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையோ, அது ரசூலுல்லாஹ் கிட்ட கொண்டு போய் சொன்னமே அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிரயாணத்தில் எனக்கு குளிப்பு கடமை ஆகிடுச்சு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு குளிப்பு கடமை. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. பிரயாணத்தில் தூங்கும்போது கழுத்தம் மாறுதுங்கிறது யதார்த்தமாக ஏற்பட்டிருக்குது. அது அதிகமாக நடந்திருக்குது. தூக்கத்தில் அது வெளிப்பட்டு விடுவது. அப்படி இருக்கும்போது நான் என்ன செஞ்சேன், குளிப்பு கடமை ஆகிட்டா உடம்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும். உடம்பு ஃபுல்லாக நம்ம தண்ணி ஊற்ற முடியாத நிலைமையில் இருக்கிறோம், தண்ணி இல்லாத நிலைமையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே மண்ணில் புரண்டு எந்திரிச்சேன். புரண்டுட்டா உடம்பு ஃபுல்லாக மண்ணு பட்டுருச்சு. அப்போ குளிப்பு கடமைக்கு ஒதுக்கு கையை முகத்தை தடவினா போதும். இப்போ குளிப்புக்கு பதிலாக நம்ம தயமம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுசாக புரண்டு எந்திரிச்சு போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னேன். உமர் இல்லைன்னு தொழுவே இல்லை, எனக்கு குளிப்பு கடமையாச்சு, தண்ணி இல்லை அப்படிங்கிறனால நம்ம தொழுவ முடியாதுங்கிற இதில் அவங்க தொழுகாமல் இருந்துட்டாங்க. நான் புரண்டு எந்திரிச்சு தொழுதுட்டு வந்துட்டேன். ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லும்போது சிரிச்சாங்க. ஃபதாயிக், ரசூலுல்லாஹ் புரண்டு எந்திரிச்சிங்களா, தண்ணி மண்ணில் புரண்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் என்ன சொல்கிறாங்க, இது போதுமே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கையெடுத்து மண்ணில் அடித்து ஃபோன் ஊதி முகத்தை இப்படி தடவி கையை இப்படி தடவி இடது கையால் வலது கையும் வலது கை இடது கை இப்படி மணிக்கட்டு வரைக்கும் தடவி, இன்னும் எக்ஃபிக் ஆக்காதா, இது போதுமே, ஏன் பொருள்னு மண்ணில் புரண்டிங்க அப்படின்னு கேட்டாங்க. இதை வச்சு தான் சொல்கிறாங்க இது தைமத்தினுடைய எளிமையான முறை, இது போதுமானது. அப்போது தொழக்கூடாதுங்கிற சட்டம் சரியானதல்ல, தொழணும், தயமம் செஞ்சுட்டு தொழணுங்கிறது அந்த செய்தியிலேருந்து சம்பவத்தில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்னு மசூத் இல்லைன்னு சொல்கிறாங்க, அப்படியே அல்ஹம்துலில்லாஹ் சரி. ஆனால் மக்கள் இதை வந்து சர்வசாதாரணமாக எடுத்துக்குவாங்களோன்னு நான் பயப்படுறேன். தயமம் கூடும் தண்ணி இல்லாட்டி தயமம் கூடும் நம்ம வந்து சகஜமாக சொல்லிட்டோம்னா மக்கள் வந்து தண்ணி குளிர்ச்சியாக இருக்குது, இதா பரிதல்மா அலா ஜலதி தயமம், தண்ணி கொஞ்சம் சில்லுன்னு இருக்குன்னா கூட மக்கள் தயமம் செஞ்சிடுவாங்கன்னு நான் பயப்படுறேன். அதனால் தயமத்தை நான் எல்லாருக்கும் சீக்கிரம் நான் அனுமதிக்கிறது இல்லை அப்படின்னு இப்னு மசூத் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதனால அதான் நம்ம சொன்னோம்ல, ஒரு கடுமையான காரணம் இருக்கணும். தண்ணியே இல்லை தயமம் செய்யலாம், இல்லை தண்ணி இருக்குது குளிச்சா உடம்பு போயிடும், மூத்தா போயிடும், அல்லது பெரிய உடல் பாதிப்பு ஏற்பட்டுரும் அப்படின்னா சரி, அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் செய்யலாம். அதெல்லாம் சந்தர்ப்பத்தில் செய்கிறது முறை கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு இன்னொரு ஆதாரமும் இருக்குது. அஸ்லா பின் ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஒரு பிரயாணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வர்றாங்க. அவங்க ஒட்டகத்தை இவங்க தான் இழுத்து கொண்டு வர்றாங்க. இடையில கொஞ்சம் நேரம் தங்குவாங்க, தூங்குவாங்க, எந்திரிச்சு போவாங்க, அப்படிலாம் இருக்கும்ல. அப்படி இருக்கும் பொழுது இடையில நைட்டு தூங்கும் போது இவங்களுக்கு குளிப்பு கடமையாச்சு. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குது சஹாபாக்களுக்கு. குளிப்பு கடமையாச்சு தூக்கத்தில். குளிப்பு இயற்கையாகவே தூக்கத்தில் கனவின் மூலமாக கடமையாயிருச்சு. அப்போ இவங்களுக்கு வெக்கமாக போச்சு. சரிங்களா? இப்போ குளிப்பு கடமை, அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அந்த சந்தர்ப்பத்தில். ஏன்னா பிரயாணம் வெளியூரில் யதார்த்தமாக போய் அங்கே போய் என்ன இருக்க போகுது, குளங்கொட்டையாக இருக்க போகுது சவுதி அரேபியாவில், அதெல்லாம் பார்க்க முடியாது. அதனால் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, வெக்கப்பட்டுட்டு இன்னொரு சஹாபி, ஏன்னா உடனே எந்திரிச்சு போகணும். அப்போ ரசூலுல்லாஹ்வை கூட்டிகிட்டு போகிறது இன்னொரு அன்சாரி சஹாபி அவங்க நியமிச்சிட்டாங்க. எனக்கு குளிப்பு கடமையாயிருச்சு, நான் என்னமாவது பண்ணி நான் எப்படியாவது குளிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கிடையில நீ ரசூலுல்லாஹ்வோட ஒட்டகத்தை நீ பிடிச்சிட்டு நீ இழுத்துட்டு நீ வந்து கொண்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லி ஆளை மாற்றி விட்டாங்க. அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் இவங்க என்ன செஞ்சாங்க, தாங்க முடியாத குளிர்னால மாஷா அல்லாஹ் பாருங்கள் சுடுதண்ணி வச்சு குளிச்சாங்க. மாஷா அல்லாஹ். நான் பாறைகளுக்கு மத்தியில் தீயை மூட்டி நெருப்பை எழுப்பி நெருப்பு வர வச்சு தண்ணி வச்சு அதில் சுட வச்சு வெந்நீரை உருவாக்கி நான் என்ன செஞ்சேன், சுடுதண்ணி வச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய படையோட அந்த குழுவோடு போய் சேர்ந்துட்டேன். அப்புறம் கேட்டேன், எங்கே போயிட்டு ஆளை காணமே அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு இடையில குளிப்பு கடமை ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்னால் குளிக்கிறது சூழ்நிலை இல்லை, சுடுதண்ணி வச்சு நான் குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த சஹாபி சொன்னாங்க. இந்த சஹாபி சொன்னதுக்கு அப்புறமும் இந்த வசனம் இறங்கினதா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க.
இந்த மாதிரி சிரமம் வர்றதுனால அல்லாஹ் தஆலா வந்து சலுகை கொடுக்குறான். அதனால் இப்படி சுடுதண்ணி வைக்கக்கூடிய சூழல் வந்து சுடுதண்ணி வச்சுக்கலாம். அந்த காலத்தில் சுடுதண்ணி வச்சு குடிச்சிருக்கேன். இன்றைக்கி தான் நம்மள்ட்ட ஹீட்டர் இருக்குது, கேஸ் இருக்குது, ஸ்டவ் இருக்குது, ரொம்ப சுலபம். அதனால் மார்க்கறிஞர்கள் இதையும் சொல்லுவாங்க, ஒரு மனிதர் குளிப்பு கடமையாகிவிட்டால் குளிக்கத்தான் செய்யணும், அல்லது சுடுதண்ணி வச்சாவது குளிக்க முடியும்னா சுடுதண்ணி வச்சாவது குளிக்க தான் செய்யணும். அதுலேயுமே அவருக்கு வாய்ப்பு இல்லை, அல்லது சுடுதண்ணி வச்சு குளித்தாலும் அவர் உயிருக்கு ஆபத்து அல்லது உடலுக்கு ஆபத்து அல்லது நோய் ஏற்படும், பெரிய காய்ச்சல் வந்துடும், இல்லை அதிகமாயிரும், தலைவலி வந்துடும், வாட்டவர் சம்திங் ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை வரும்னா தான் அவங்க தயமுங்கிறதுக்கு போகலாம். அல்லாஹ் அந்த வசனத்தை இப்போ இறக்கணா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதையும் ஞாபகம் வச்சுக்கிறேங்க. ஃபைன். இப்போது இந்த மாதிரி தயமம் மாஷா அல்லாஹ் வந்து கடமையாக்கப்பட்டு நீங்கள் தயமம் செஞ்சுக்கலாம். ஈவன் குளிப்பு கடமை இல்லாதவங்களும் தொழுகிற நேரம் வந்துடுச்சு, தண்ணி இல்லை அல்லது உடம்பு சரியில்லைன்னா தயமம் செஞ்சு தொழுவலாம். ஈவன் குளிப்பு கடமை உள்ளவங்க கூட தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அல்லது உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் தயமம் செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கேள்வி வரலாம், உடம்பு சரியில்லை, சுடுதண்ணி வச்சு குளிக்க முடியாது, அல்லது தண்ணி இல்லை அல்லது தண்ணி இருக்குது சுடுதண்ணி வச்சு குளிக்க முடியாத அளவுக்கு இருக்குது, இப்போ இவர் ஒது செய்யணுமா தயமம் செய்யணும்? அந்த கேள்வி உங்களுக்கு வந்து வரல, உங்கள் மனசை தொட்டு பாருங்கள், சிலருக்கு வந்திருக்கலாம், அல்லது இப்போ கண்டிப்பாக வரணும். சரிங்களா? அப்போது இது ஒரு முக்கியமான கேள்வி, இதுக்கு சரியான சட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். குளிக்க முடியல, ஓகே, ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி என்ன? அவர் ஒது செய்யணுமா தயமம் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் உங்களில் சிலர் சொல்லலாம் ஒது செய்யணும்னு. தவறு, அது தவறானது. ஏன்னா அல்லாஹ் குளிக்க முடியாட்ட தயமம் தான் செய்ய சொல்லியிருக்கான். அதனால் மார்க்கறிஞர் என்ன சொல்கிறாங்க, குளிக்க முடியாதவங்க தயமம் தான் செய்யணும், ஒது செய்யக்கூடாது. அது அப்படியே அது சலுகை, தண்ணிக்கு அப்படியே சலுகை அல்லாஹ் தஆலா கொடுத்துறான். முழுசாக ஊற்றி நீ குளிச்சிரு, ஒது மட்டும் செய்கிறதுல போய் என்ன இருக்குது? அதனால குளிக்க முடிஞ்சால் குளிச்சிருங்க, அல்லது தண்ணியே இல்லையா அல்லது தண்ணி இருந்து உடம்பு சரியில்லையா, நீங்கள் ஒது செய்கிறது போதுமானதல்ல. அவங்க என்ன செய்யணும்? தயமம் தான் செய்யணும். ஆடையை மாற்றிக்கொள்வது, சுத்தம் செய்து கொள்வதெல்லாம் அடுத்த கட்டம், அது அவங்களுக்கு அதை செஞ்சுக்கணும். அது எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அவங்க அதுக்கப்புறம் அவங்க தயமம் தான் செய்யணுங்கிறத சொல்கிறாங்க. இதுவும் ஒரு முக்கியமான சட்டம், இதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். ஓகே, அவங்க வந்து தயமம் செஞ்சுட்டு தொழுது கொள்ளலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. அப்போது ஓவரால் சட்டம் எது தாங்க, சரிங்களா? பள்ளிவாசலுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறத பற்றி பார்த்தோம். குளிப்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம், குளிர்காலத்தில் இருக்கிறோம், அல்லது உடல்நல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் தொழுவையை கண்டிப்பாக சுப தொழுகை அதன் காரணத்தினால அல்லது எந்த தொழுகை அதன் காரணத்தினால விடக்கூடாது. ஆடையை மாற்றுற அளவுக்கு மாற்றிட்டு குளிக்க முடிஞ்சால் பச்சை தண்ணியில் அல்லது ஆப்ஷன் பி சுடுதண்ணியில் குளிக்கணும், அல்லது ஆப்ஷன் சி ஒது இல்லை தயமம் செஞ்சுட்டு அவங்க என்ன செஞ்சிடணும்? தொழுதுணும். அது பள்ளிவாசலில் கூட வந்து தொழுவலாம். அந்த சஹாபி கூட என்ன செஞ்சாங்க? தயமம் செஞ்சுட்டு தொழு வச்சிருந்தேன்னு சொன்னாங்க, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அதைத்தான் நம்மளும் செய்யணும், ஞாபகம் வச்சுக்கிறேங்க. எந்த ரீதியிலும் தொழுகை விடுறதுக்கு அனுமதி இல்லை. ஓகே, ஒரு முக்கியமான பின்னணி தான் இப்போ நான் கடைசியாக சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் வேறு எதுவும் விரிவான விளக்கம் இல்லை, முழுக்க நம்ம முடிச்சிடலாம். இந்த தயமத்தினுடைய வசனம் இறங்குறதுக்கான ஒரு முக்கிய காரணத்தை இப்னு கஸீர் சொல்கிறாங்க. நான் சொன்ன அந்த சஹாபியுடைய அஸ்லா ரலியல்லாஹு சம்பவம் சொல்லப்படுது, அது செகண்டரியாக தான் சொல்லப்படுது. பிரைமரி எது நம்ம சொல்லப்படுது? மாஷல் அழகான அற்புதமான சம்பவம். புகாரில் 4607 ஹதீஸை நீங்கள் பார்ப்பீங்க. பனு முஸ்தலக் அப்படிங்கிற போர் இருக்குல்ல, அந்த போருக்கு போகும்போது நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், பனு முஸ்தலக் போருக்கு போயிட்டு வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு மீது இட்டு கட்டப்பட்டு அல்லாஹ் சூரத்து நூறுடைய 10 வசனத்தை இறக்கி அவங்க எப்படிப்பட்டவங்க நிரூபிச்சான். போகும்போது ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கு, அது கேளுங்க, சரிங்களா? இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது தங்கி தான் போவாங்க. ரொம்ப தூரம் போகும்போது போகிறது நைட் ஆகிட்டா ஒரு இடத்துல ஹால்ட் பண்ணி இருந்துட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல தங்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு கூட இருந்தாங்கல்ல, அவங்களுடைய நெக்லஸ், அவங்களுடைய கழுத்தணி கீழே விழுந்துருச்சு. சரிங்களா? யமன் நாட்டிலேருந்து கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல விலை உயர்ந்த ஒரு அவங்களுக்கு வந்து சேர்ந்த ஒரு நல்ல கழுத்தணி, அது மிஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் அதை தேடிட்டு இருந்தாங்க. மற்றவங்களும் சொல்லி தேடி எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதனால டிலே ஆகிடுச்சு. டிலே ஆனதுக்கப்புறம் தொழுவிட நேரம் வந்துடுச்சு, தொழுவுறதுக்கு தண்ணி இல்லை, ஒழுது செய்கிறதுக்கு தண்ணி இல்லை, இப்படிப்பட்ட சூழல் வந்துடுச்சு. அப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் கோபம், சரிங்களா? இது பொதுவாகவே நடக்கும் தானே, ஏதாவது மிஸ் பண்ணிவிட்டு தேடி இப்போ டிலே ஆகிடுச்சு பாரு, இதை தேடி பஸ்ஸை விட்டுட்டோம், இதை தேடி ட்ரெயின் விட்டுட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு பொதுவாக பெண்கள் மீது கோவம் வருதில்ல. அந்த மாதிரி எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அதுக்காக ரசூலுல்லாஹ் கிட்டேயும் இல்லை ஆயிஷா ரலியல்லாஹு கிட்டே யாரும் இப்போ பேச முடியாதுல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டாங்க. பாருங்க, உங்கள் மகனால் வந்து வினையை பாருங்கள், நெக்லஸை தொலைச்சிட்டாங்களா, அதனால் தேடுறேன்னு சொல்லி இப்போ நம்மளுக்கு தொழுகைக்கு உதவுக்கு வழி இல்லாமல் போச்சு, தண்ணி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றது அபூபக்கர் கோவம் வந்துடுச்சு. இந்த மக தப்பு பண்ணால் கல்யாணமே பண்ணி கொடுத்தாலும் திருமணமே பண்ணி கொடுத்தாலும் அத்தாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய கல்ச்சருங்கிறது சஹாபாக்கள்கிட்டே இருந்திருக்குது, சரிங்களா? சரி, இந்த மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு கிட்ட போய் சொன்னதும் அபூபக்கர் ரலியல்லாஹு கோபமாக வர்றாங்க. வந்து பார்த்தா ஆயிஷா ரலியல்லாஹு உட்காந்துருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு மடியில் ரசூலுல்லாஹ் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் சரியான கோவம், இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் நீ நகையை நீ தொலைச்சிட்டு இதனால பயணமே தாமதிச்சு போயிடுச்சு, தண்ணி எல்லாம் மக்கள் தெளிச்சிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் பாட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்களாக்கும் அப்படிங்கிற இதில் வந்து கோவப்பட்டு
ஒரு நடுநிலையான குரலில் திட்டுறாங்க. ஏன் இப்படி பண்ண, இந்த மாதிரி ஏன் கவனக்குறைவை நீ காணாக்கின, தொலைச்சிட்ட, இதனால் பாரு மக்கள்லாம் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு குத்துறாங்களாம். சரிங்களா? ஒரு குத்தி என்ன செய்கிறாங்க, மகளை அந்த உரிமையோட கண்டிக்கக்கூடிய ஒரு தோரணையில் ஒரு சஹாபியை அவங்க என்ன செய்கிறாங்க, இது பண்ணுறாங்க. ஆயிஷா என்ன சொல்கிறாங்க, நான் அசையாமல் இருந்தேன், என்னை அடிக்கிறாங்க, என்னை திட்டுறாங்க, நான் பதில் பேசலை, ரசூல்லா தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எந்த இடையூறு வந்துடக்கூடாது, நான் ஆடாமசம் அப்படியே இருந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக அது இல்லாட்டி அவங்க அத்தாவோட சண்டைக்கு போகிறது இல்லை, இருந்தாலும் அவங்களுடைய அந்த இதை சொல்லி காட்டுறாங்க, நான் ஆடாமசம் அப்படியே இருந்துக்கிட்டேன், அவங்க திட்டுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். சரி, நான் என்ன பண்ண முடியும், என்னை மீறி நடந்தது தானே, சரி அத்தா தானே திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி திட்ட விட்டுட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன். இப்படியே வருது சம்பவம். ஓகேயா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், தண்ணீர் இல்லாமல் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கும் போது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்குனா, மூமின்களே நீங்கள் பிரயாணத்தில் இருக்கும் பொழுது, இப்போ நோயாளிங்கிறது வருதுல்ல, பிரயாணத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் தண்ணீர் இல்லாமல் ஆகிவிட்டால் நீங்கள் என்ன செய்யலாம், தயமம் செய்து கொள்ளலாம் என்ற வசனத்தை அல்லாஹ் இப்போ தான் இறக்குனா அப்படின்னு ஆயிஷா என்ன சொல்கிறாங்க. இதை வந்து உசைத் பின் ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. உசைத் பின் ஹுதைர் ரலியல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு சந்திச்சு பார்க்குறாங்க. ஜஸாக்கில்லாஹு கைர், அந்த வார்த்தை நம்ம எப்போ சொல்லுவோம், நன்றி சொல்வதற்காக சொல்கிறோம்ல, சஹாபாக்கள் இருந்த வார்த்தை தான். ஆண்களுக்கு ஜஸாக்கில்லாஹு கைரா, பெண்களுக்கு ஜஸாக்கில்லாஹு கைரா. இப்னு கத்தீர் நீங்கள் அரபி மூலத்தை அப்படியே எடுத்து பாருங்கள், ஜஸாக்கில்லாஹு கைரா அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறாங்க. உசைத் பின் ஹுதைர் சொல்கிறாங்க, ஆயிஷா அம்மாவே அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக, உங்களால் பாருங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய தவறிலும் கூட மூமின்களுக்கும் இந்த இஸ்லாமியர்கள் அல்லாஹ் நலவே தான் நாடுகிறான். நீங்கள் கவனக்குறைவாக நகையை தொலைச்சிட்டீங்க, ஆனால் அதில் கூட அல்லாஹ் மூமின்களுக்கு ஒரு நல்லவே நாடி இருக்கிறான். இதனால் தண்ணி இல்லாமல் தத்தளித்து தயமங்கிற ஒரு சலுகை இந்த உம்மத்துக்கு கிடைப்பதற்கே நீங்கள் தான் காரணமாக போனீங்கன்னு வந்து பாராட்டுறாங்க. ஒரு பக்கம் அத்தா திட்டிட்டு போனாங்கன்னு அவங்க கவலையில் இருக்கிறாங்க, ஆனால் அல்லாஹ் அதுலேயுமே ஒரு நன்மையை நாடினதை உசைத் பின் ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்லி, மாஷா அல்லாஹ் உங்கள் மூலியமாக இப்படிப்பட்ட ஒரு நலன் இஸ்லாமிய உம்மத்துக்கே கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. மாஷா அல்லாஹ் அதை கேட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா, சரி அல்லாஹ் அப்படி நாட்டு நம்ம இப்படி தானே ரொம்ப நேரம் தேடி பார்த்துட்டு சரி அல்லாஹ் நன்மையை தருவான் அப்படின்னு எந்திரிச்சிருவோம்ல, அதே மாதிரி எந்திரிச்சாங்க. பார்த்தா ஒட்டகத்துக்கு கீழே தான் இருந்துச்சு. இப்படி தான் நம்ம என்ன செய்வோம், கைக்குள்ளேயே பொருளை வச்சுக்கிட்டு ஊர் ஃபுல்லாக தேடுவோம் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் இதெல்லாம் நடத்தி காட்டுறான். இதெல்லாம் நடக்க வச்சு இதில் நிறைய பாடங்கள் படிப்பினைகளை கொடுத்து கடைசியில் அல்லாஹ்ல அந்த சலுகையெல்லாம் தரணுங்கிறது எல்லாத்துல நாடிட்டான். அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா ஒட்டத்துக்கு கீழே தான் இருந்திருக்குது. சரி இதுக்கு தான் அவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிட்டு அலந்துலாண்டு போயிட்டாங்க. இந்த வசனம் இறங்கினதுக்கு இதுவும் காரணங்கிறாங்க. ஸோ இதுவும் காரணமாக இருக்கலாம். மீன்கள் அஸ்லா ரலியல்லாஹு அன்ஹு சம்பவமும் காரணமாக இருக்கலாம். அல்லாஹ் வந்து ஒரு சில காரணங்களை முன் வச்சு ஒரு சட்டத்தை இறக்குறது உண்டு. அப்போ இதுவும் ஒரு ரீதியில் காரணம். அஸ்லா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ரசூலுடைய ஒட்டகத்தை இழுத்துட்டு போனவங்க வந்து குளிப்பு கடமையை சுடுதண்ணி வச்சு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இறங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுவும் காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கப்புறம் நம்ம அர்த்தத்தை மட்டும் படித்தே முடிச்சுக்கலாம். இனி விரிவுரை என்பது இன்ஷா அல்லாஹ் இந்த பக்கத்துக்கு இல்லை. ஓகே, ஆகவே நீங்கள் நோயாளிகளாகவோ பிரயாணத்திலோ மலஜல உபாதை கழித்தோ பெண்களை தீண்டு சேர்ந்து இருந்தாங்க தான் அர்த்தம். ஓகே, பிறகு சுத்தம் செய்து கொள்ள நீங்கள் தண்ணீரையும் பெற்றுக்கொள்ளாத சமயத்தில் தொழுகையின் நேரம் வந்து விடுமையானால் அதற்காக நீங்கள் தொழுகையை பிற்படுத்த வேண்டியதில்லை. சுத்தமான மண்ணை தொட்டு உங்கள் முகங்களை உங்கள் கைகளையும் துடைத்துனா இப்படி தட்டி விடலாம், ஃபோன் ஊதவும் செய்யலாம். தொடச்சிட்டு, ஏன்னா மண்ணை அள்ளி மூஞ்சில் கொட்டிக்கணுங்கிறது நோக்கம் கிடையாது. அதனால் அப்படி ஆர்வ கோளாறுல இருந்துடக்கூடாது. தொட்டு தட்டி என்ன செய்யுங்க, தயமம் செய்து கொள்ளுங்கள், பிறகு தொழுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பிழை பொறுப்பானாக குற்றங்கள் மன்னிப்பானாக இருக்கிறான். இதில் இன்னொரு கருத்து வேறுபாடு வரலாம். ஒரு தடவை தட்டி முகத்தை தொடச்சிட்டு திரும்ப ஒரு தடவை தட்டி கையை தடவணுமா, இல்லை 2 தடவை ஆக மொத்தம் தட்டணுமா, இல்லை ஒரே தடவை தட்டினா போதுமானா, 2 மாதிரியுமே செய்திருக்கு. 2 தடவை தட்டினாங்கன்னு செய்திருக்கு. அது சில பலகீனன்னு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதை வச்சு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி முதல் தடவை தட்டிட்டு முகத்தை துடைக்கணும், 2வது தடவை தட்டிட்டு கையை துடைக்கணுங்கிறாங்க. அது கை மணிக்கட்டு வரைக்கும் போதுமானது. சில அறிஞர்கள் சஹாபாக்கள் முழங்கை வரைக்கும் செஞ்சுருக்காங்க. ஆனால் ஒதுல முழங்கை வரைக்கும் தான் செய்வோம். அல்லாஹ் இங்கே வந்து முழங்கை வரைக்கும்னு சொல்லலை, ஆனால் ஒதுக்கு முழங்கை வரைக்கும்னு சொல்லியிருக்கிறான். இங்கே வெறும் கைன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால சில சஹாபாக்கள் முழங்கை வரைக்கும் தடவி இருக்கிறாங்க. தப்பு கிடையாது, அது விரும்பத்தக்கது. ஆனால் கட்டாயமாக தடவ வேண்டியது மணிக்கட்டு வரைக்கும் தான். ரெஸ்ட் வரைக்கும் தடவுனா போதுமானது. ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹியும் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியும் முகத்துக்கு ஒரு வாட்டி தட்டணும், அப்புறம் உதறிட்டு தடவணும், திரும்ப கைக்கு ஒரு வாட்டி தட்டணும், 2 வாட்டி தட்டணுங்கிறாங்க. மற்ற 2 அறிஞர்கள் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி ஒரு வாட்டி தட்டினாலே போதுங்கிறாங்க. ஏன்னா அந்த புரண்டுட்டு வந்தாங்கல்ல அந்த சஹாபி, அவங்களுக்கு ரசூல் என்ன சொன்னாங்க, ஒரு தடவை தட்டி முகத்தையும் கையும் தடவுனா போதுமானதுன்னு சொல்லி ஒரு தட்டு தான் தட்டி காமிச்சாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் நிறைய சட்டங்கள் நீங்கள் பார்த்துருக்கோம். தனியாக பாயிண்ட்ஸ் போட்டு நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்க. இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் வச்சு நான் வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே. ஓகே, இப்போ ஃபினிஷிங் வந்துட்டோம். இதெல்லாம் வசனங்கள் படித்து மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், பெரிய விளக்கங்கள் கிடையாது. 84D அதாவது என்ன, சில யூதர்கள் செயல்களும்
கூற்றும். ألم تر إلى الذين أوتوا نصيبا من الكتاب يشترون الضلالة ويريدون أن تضلوا السبيل. ألم تر நபியை நீர் பார்க்கவில்லையா? இல்லல்லதீன ஊது நசீபம் மினல் கிதாப், வேதத்திலிருந்து ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்களை நீர் பார்க்கவில்லையா? வேதத்திலிருந்து ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்கள்னா வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், தௌரா இஞ்சில் கொடுக்கப்பட்டவர்கள், குறிப்பாக யூதர்கள், தௌரா கொடுக்கப்பட்ட இந்த யூதர்களை நீர் பார்க்கவில்லையா? யஷ்தரூன தொலால, வழிகேட்டை விலை கொடுத்து வாங்குகிறார்கள், யுரீதுன் மேலும் நாடுகிறார்கள், அந்த அதில்லு சபீல், வழி தவறுவதை நாடுகிறார்கள், வழி தவறவே நாடுகிறார்கள் என்று அல்லா தஆலா இந்த யூதர்களை பற்றி அல்லா தஆலா சொல்லி காட்டுறான். அப்பப்போ யூதர்கள் செய்தி கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா மதீனாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் மூமின்களுக்கான சில அறிவுரை தருவது, அவங்களுக்கான சில வழிகாட்டுதலை கொடுக்கறது, மீன்வயல் அதோட சேர்ந்து யூதர்களுடைய சூழ்ச்சிகள், அல்லது அவங்க இந்த நேர்வழியை பெறாமல், இந்த சட்டம் எல்லாருக்கானது தானே, தயம செய்கிறது, தொழுவ விஷயம், ஓதிர தொழக்கூடாது, இப்படி கடைப்பிடிக்கணுங்கிறது எல்லாருக்கானது. ஆனால் இதில் ஒரு விதிவிலக்கை போன்று யூதர்கள் அவங்க ஒரு தனி மார்க்கத்தை, பழைய மார்க்கம் தான் சரியான மார்க்கம்னு அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தான் இது நபி, இவங்களை பார்த்தீங்களா, இந்த மாதிரி வழிகேட்டை விலை கொடுத்து வாங்கி வேதம் கொடுக்கப்பட்ட போதிலும் அவங்க வழிகெடுத்து கொண்டு இருக்காங்கன்னு அல்லா தஆலா அதை நினைவுபடுத்துறான். ஓகே நபியே, வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவரை நீங்கள் கவனிக்கவில்லையா? அவர்கள் வழிகேட்டை விலைக்கு வாங்கி கொண்டதுடன் நீங்களும் வழிகட வேண்டும் என்றே விரும்புகிறார்கள். ஆனால் அல்லாஹ் நேர்வழிக்கான பக்கம் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருக்க, இவங்க நேர்வழியிலிருந்து எதிர்வழியே பார்த்துட்டு இருக்கிறாங்க, வழிகேட்டையே அவங்க முன்னோக்கிட்டு இருக்காங்க. வல்லாஹு அஅலமு பிஅஅதாஇக்கும் வகஃபா பில்லாஹி வலியன் வகஃபா பில்லாஹி நஸீரா. வல்லாஹு அஅலம், அல்லாஹ் மிக நன்கறிந்தவன் அறிகிறான். பிஅஅதாஇக்கும், உங்கள் விரோதிகளை குறித்து, உங்கள் எதிரிகள் யார் என்பதை அல்லாஹ் நன்கறிந்தவன். வகஃபா பில்லாஹி வலியன், பாதுகாவலனாக அல்லாஹ் போதுமானவன். வகஃபா பில்லாஹி நஸீரன், பேர் உதவியாளனாகவும் அல்லாஹ் போதுமானவன். அப்போ உங்களை எதிரிகளாக இந்த யூதர்கள் இருக்கிறாங்க, சூழ்ச்சி செய்கிறாங்க, நீங்கள் வழிகேடணும்னு அவங்க நிறைய முயற்சி செஞ்சு உங்களை வழிகெடுக்க பார்க்குறாங்க. அவங்க உங்கள் எதிரிகள், மறந்துடாதீங்க. ஆனாலும் அல்லாஹ் பாதுகாப்பதற்கு இறைவன் போதுமானவன், உதவி செய்கிறதுக்கு இறைவன் போதுமானவன். அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு இந்த செய்தியை சொல்கிறான். உங்கள் இந்த எதிரிகளை அல்லாஹ் மிக அறிவான், உங்களை காப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன், உங்களுக்கு உதவி செய்யவும் அல்லாஹ் போதுமானவன். من الذين هادوا يحرفون الكلم عن مواضعه ويقولون سمعنا وعصينا واسمع غير مسمع وراعنا ليا بألسنتهم وطعنا في الدين ولو أنهم قالوا سمعنا وأطعنا واسمع وانظرنا لكان خيرا لهم وأقوم ولكن لعنهم الله بكفرهم فلا يؤمنون إلا قليلا. இதோட முடியுது. மினல்லதீன ஹாது, யூதர்களிலிருந்து சிலர் இருக்கிறார்கள், யுஹர்ரிஃபுனல் கலிம், வசனங்களை மாற்றுகிறார்கள், புரட்டுகிறார்கள், அம்மவாதிஹி, அதன் இடங்களை விட்டும் வசனங்களை மாற்றுகிறார்கள். வயகூலுன், மேலும் கூறுகிறார்கள், சமிஅனா, நாங்கள் கேட்டோம், வாசைனா, நாங்கள் மாறு செய்தோம். சஹாபாக்கள் சமிஅனா அத்தானா சொல்லுவாங்க, இவங்க சமிஅனா அசைனா சொல்றாங்க, நாங்கள் கேட்டோம் மறுத்தோம். வஸ்மா கைர முஸ்மஈன், கேட்கப்படாதவராக கேட்பீராக ரசூல்லா பார்த்து சொல்கிறாங்க. கொஞ்சம் விளக்க சொல்கிறேன். வராயினா, மேலும் எங்கள் ராயினான்னு சொல்கிறாங்க. லையம்பி அல்சினத்தையும், தங்கள் நாவுகளை வளைத்து கொண்டு ராயினான்னு சொல்கிறாங்க. தானியன் ஃபித்தீன், மார்க்கத்தில் குற்றம் சொல்வதற்காக இப்படி வாயை வளைச்சி பேசுகிறாங்க. ஆனால் வலவு அன்னஹும் காலு, அவர்கள் கூறியிருந்தால், சமிஅனா வஅதானா, நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்லியிருந்தால், வஸ்மா, எங்களிடம் கேளுங்கள் என்று கண்ணியமாக சொல்லியிருந்தால், நபியை எங்களிடத்தில் கேட்பீராகன்னு சொல்லியிருந்தால், வன்சூர்னா, இன்னும் எங்களை பார்ப்பீராக நபியிடத்தில் கண்ணியமாக சொல்லியிருந்தா, லக்கான கைரோல் லஹும், அது அவங்களுக்கு சிறந்ததாக இருந்திருக்கும். வக்வாமா, இன்னும் நேர்மையானதாக இருந்திருக்கும். வலாக்கின் லஅனஹுமுல்லாஹ் பிகுஃப்ரி, அவங்களுடைய குஃப்ரின் காரணத்தினால் அல்லாஹ் அவங்கள் மீது அவர்களை சபித்து விட்டான். ஃபலா யுமினூன இல்லா கலீலா, குறைவானவர்களை தவிர பெரும்பாலும் அவர்கள் யாரும் ஈமான் கொள்ள மாட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், யூதர்கள், இதில் ஒரு பாயிண்டாக என்ன வருது, யூதர்கள் வேதத்தின் வார்த்தைகளை மாற்றி சொல்கிறாங்க. இப்போ விளக்கத்தை மாற்றி சொல்கிறாங்க, வார்த்தைகளை மாற்றுறாங்க, தவறான கருத்தை மாற்றி தவறாலேருந்து சொல்கிறாங்க, ரசூலை பற்றியான அறிவிப்பெல்லாம் மாற்றி சொல்கிறாங்க, இவங்க கிடையாதுன்னு சொல்லி இருட்டடிப்பு செய்கிறாங்க. இந்த வேலையை செஞ்சாங்க. இதை பற்றி நம்ம பக்கராலே பார்த்தோம். அதே மாதிரி கேட்டோம் மறுத்தோம்னு சொல்கிறாங்க. அதாவது ரசூலா சொல்லக்கூடிய போதனையெல்லாம் நாங்கள் கேட்டோம், ஆனால் கட்டுப்பட மாட்டோம், உங்கள் வார்த்தை கேட்டோம், உங்கள் செயலுக்கு நாங்கள் மாறு செய்வோம் அப்படின்னு சொன்னது விளக்கமா. ஓகேங்களா? வஸ்மா கைர முஸ்மாக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, நபிகிட்ட சொல்கிறாங்களா, கேளுங்க, கேட்காதவரை கேளுங்க, இல்லை திமிரான பேச்சு, நாங்கள் சொல்கிறத கேளுங்க, ஓகே, கைர முஸ்லிம், ஆனால் நீங்கள் கேட்காம போயிடுவீங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறத தவிர மற்ற எல்லாத்தையும் நீங்கள் கேட்காம தான் போயிடுவீங்க, நீங்கள் கேட்காம போயிடணும் அப்படிங்கிற சாபமான ஒரு கருத்தில் அவங்க சொன்னாங்கன்னு விளக்கம் சொல்கிறாங்க. அல்லது தஃசீர் சாதி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, நாங்கள் விரும்புகிறத கேளுங்க, நாங்கள் விரும்பாததை கேட்காதீங்க.
அப்படிங்கிற மாதிரி, அல்லது நீங்கள் விரும்பாததான் நீங்கள் கேட்கணும், நீங்கள் விரும்புறதை நீங்கள் கேட்கக்கூடாது இப்படிங்கிற மாதிரி கருத்தெல்லாம் வச்சு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அப்போ இது ஒழுங்கீனமாக ரசூல்லா பார்த்து பேசின ஒரு வார்த்தை. வஸ்மா, நபியை நீங்கள் கேட்கணும், கைர் முஸ்லிம் கேட்காதவராக கேட்கணும், அல்லது நீங்கள் கேட்காம போயிடணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். அதே மாதிரி ராயினான்னு சொன்னாங்களாம். ராயினாங்கிறது அவங்களுடைய பாஷையில், அவங்களுடைய மொழியில் என்ன சொல்கிறது, மூடரேன்னு அர்த்தம். அறிவினரே, மூடரேன்னு அர்த்தமா. அப்போ அந்த கருத்தில் லையம் பிரஸ் நாவை வளைத்து அந்த மீனிங் வரும். இந்த லா லா கொஞ்சம் மீனிங் மாறுது பற்றில அந்த மாதிரி கொஞ்சம் நாவை வளைச்சி அவங்க இந்த மாதிரி மார்க்கத்தில் அவங்க ஒரு குளறுபடி ஏற்படுத்தணும், அவங்கள ரசூல்லாவோட கண்ணியத்தை குலைக்கிறதுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக நாவை சுழற்றி அவங்க ராயினாங்கிற அவங்களுடைய கருத்துப்படி அவங்க மூடரேங்கிற ஒரு ரீதியில் கூப்பிட்டுக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க. அவ்வளோ ஒன்றும் காலு சமயனாவத்தானே. ஆனால் அவங்க சமயனாவத்தானு சொல்லியிருந்தாங்கன்னா வஸ்ம கைர முஸ்மைன்னு சொன்னாங்கல்ல, வஸ்ம கைர முஸ்மை இல்லாமல் வெறும் வஸ்மா, நாங்கள் சொல்கிறத கேளுங்கன்னு கண்ணியமாக சொல்லியிருந்தா. வந்தூர்னா எங்களை பாருங்கன்னு சொல்லியிருந்தா. அதாவது ராயினாக்கு பதிலாக வந்தூர்னா, ராயினாவுடைய அர்த்தம் எங்களை கவனிப்பீரான்னு அர்த்தம். ராயினாங்கிற வார்த்தையை விட்டுரு, அந்த வார்த்தையில் டபுள் மீனிங் இருக்குனால அந்த வார்த்தையை விட்டுட்டு வந்தூர்னான்னு மட்டும் நீ சொல்லியிருக்கணும். இதான் நம்ம சூரா பக்ராலையும் பார்த்தோம். அப்போ வந்தூர்னான்னு சொல்லியிருந்தாங்கன்னா நல்லதாக இருந்திருக்கும், அது ஒழுக்கமாக இருந்திருக்கும், அது முறையாக இருந்திருக்கும், அது நீதமாக இருந்திருக்கும். ஆனால் அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. அவங்களோட குஃப்ரின் காரணத்தினால நல்லா அவங்க சபிச்சிட்டாங்கனால இந்த மாதிரியான பாவமான செயலையும் மோசமான செயலையும் தான் செய்வாங்க. குறைவானவர்களை தவிர யாரும் இஸ்லாத்துக்கு வர மாட்டாங்க. அப்துல்லா பின் சலாம் போன்ற ஒரு சில 10 மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஓகே, யூதர்களின் சிலர் வேத வசனங்களை கருத்து வேறுபடும்படி புரட்டி வருவதுடன் உங்களை நோக்கி, நபியை உங்களை நோக்கி, இல்லை நிறைய பிராக்கெட் போட்டு நல்லா புரிய வைக்கிற மாதிரி இருக்குது, நல்லா படிச்சிட்டால புரிஞ்சிடும். ஓகேங்களா? யூதர்களில் சிலர் வேத வசனங்களை கருத்து வேறுபடும்படி புரட்டி வருவதுடன் உங்களை நோக்கி, நபியே நீர் சொன்னதை நாம் செவியேற்றோம், எனினும் நாம் அதற்கு மாறு செய்வோம் என்று கூறி உமது மார்க்கத்தில் குற்றம் சொல்லவும் கருதி, நபியே நாம் சொல்வதை நீர் கேட்பீராக, இனி வேறெதையும் நீர் கேட்காதீர் என்று கூறி ராயினா என்று நாவை கோணி உலறுகின்றனர். ராயினா என்றும் பதத்திற்கு அரபி மொழியில் எங்களை கவனிப்பீராக என்பது அர்த்தம். அந்த அர்த்தத்தில் சொல்கிற மாதிரி அவங்க காட்சிக்கிறாங்க. எனினும் யூதர்களுடைய மொழியிலேயோ மூடரே என்பது அதன் அர்த்தமாகும். அப்போ அந்த அர்த்தத்தில் நாவை சொல்கிறாங்க. எனினும் அவர்கள் உம்மை நோக்கி, நபியே நீர் சொன்னதற்கு நாம் செவிசாய்த்தோம், உமக்கு நாம் கட்டுப்பட்டோம், நாம் சொல்வதை நீர் கேட்பீராக என்று கூறி ராயினா என்ற பதத்திற்கு பதிலாக உன்சூர்னா எங்களை பார்ப்பீராக, எங்களை அன்போடு நோக்குவீராக என்று கூறி இருந்தால் லக்கான ஹைரல்லாகும், அது அவர்களுக்கு மிக நன்றானதாக இருந்திருக்கும், நேர்மையானதாக இருந்திருக்கும். எனினும் அவர்களுடைய இறை நிராகரிப்பின் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். அதில் அவர்கள் சிலரை தவிர பெரும்பான்மையானவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். அல்ஹம்துலில்லா. 84வது 4 செய்திகளை இப்போ திரும்ப ஒரு வாட்டி பாருங்கள். நம்ப மறுப்பவருடைய விளக்கம் 84B, சொல்லக்கூடாத 2 நபர்கள், இது நிறைய விளக்கத்தோடு பார்த்தோம். 84C, எப்பொழுதெல்லாம் தைமம் செய்யலாம், ரொம்ப அதிகமான விளக்கம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லா. 84D, சில யூதர்களுடைய செயலும் கூற்றும் என்று இதை விரிவாக சற்று சுருக்கமாக இந்த பெரிய செய்திகளை நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லா. இதிலிருந்து நல்ல தகவல்களை பெற்று புரிந்து மக்களுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கியர்கள் புரிவானாக. சுப்ஹானக்கல்லாஹ் வபிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.